காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ண, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். நம்ம ஹீரோயின் ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவளுடைய ஒர்க் வந்து ஒரு டெம்ப்ரரி தான், பட் அவள் அதை பேஷனேட்டாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவள் ஒரு எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டராக இருந்துகிட்ருக்காளா. அந்த சமயத்தில் தான் அப்பப்போ இன்னொருத்த பைக்கில் வரதை காட்டிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே அட்டெண்டன்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கா. அப்போ 2 டேபிள் காலியாக இருக்குன்னு பார்க்குறா. ஒன்று வந்து மாயா அப்படிங்கிற பொண்ணுடைய டேபிள். அவளுக்கு பக்கத்துலேயே ப்ரொஃபஸர் வந்து அவள் 30 மினிட்ஸ் வரைக்கும் லேட்டாக வரதுக்கு பெர்மிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவள் வந்து ஓகே அப்படின்னு இருக்கா. அடுத்தது இன்னொரு டேபிள் காலியாக இருக்குது. அதில் வந்து இட் அப்படின்னு ஒரு பையனோட பேர் இருக்குது. அவன் பேருக்கு பக்கத்தில் எந்த ஒரு காரணமும் இல்லை. அதாவது அவன் வந்து ரூல்ஸ் படி முன்னாடியே வந்துடணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இப்போ அந்த இட்டு தான் இப்போ பைக் ஓட்டிக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு கீழே சீன் போட்டுட்டு பயங்கரமாக சவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். வண்டி சவுண்டு கேட்ட உடனே எக்ஸாம் பாதியில் விட்டுட்டு எல்லா பசங்களும் வேடிக்கை பார்க்க போயிடுறாங்க. ஹீரோயின் பயங்கர கடுப்பாகிட்டு கத்துன்னு கத்துறா, எல்லாரையும் வெளியில் போகாதீங்கன்னு. ஆனால் யாரும் அவன் சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அவள் எல்லாரையும் உள்ளே இழுத்துட்டு வரணுங்கிறதுக்காக துரத்துக்கிட்டே வந்துடுறா. அங்கே வந்து பார்த்தா காரிடோரில் அத்தனை பேரும் நின்றுக்கிட்டு பைக்கில் சுற்றிட்டு இருக்கவன பார்த்துட்டு இருக்காங்க. அவனே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் லபோ கிபோன்னு கத்திட்டு இருக்கா, மரியாதையாக உள்ளே வந்துருங்க, இல்லை எல்லார் பேப்பரை கிழிச்சு போட்டுருவேன், ஃபெயில் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைக்கில் வந்தவன் அப்படியே பொறுமையாக ஸ்லோ மோஷனில் பைக்கை நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கலச்சானா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் உள்ளே இருந்திருக்கான். இவனோட பேர் தான் இட். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இவனை தெரிஞ்சிருக்க போல். ஸோ இப்போ நீ தான் இவ்வளோ பிரச்சனையை பண்ணிகிட்ருக்கியா, மேலே தானே வந்தாகணும் இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி முணங்கிக்கிட்டே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே மிரட்டி கிரட்டி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அந்த சமயத்தில் ஹீரோ வந்து காரிடோரில் அப்படியே ஹீரோ மாதிரி நடந்து வந்துட்டுருக்கானா. அப்போ அங்கே ஒருத்தி மாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. அவள் ரொம்ப அறக்க பறக்க எக்ஸாம் ஹாலுக்கு போகணுன்னு வந்துட்டுருக்கா. அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு மாயா அவன்கிட்ட பேசணும் மாயா, நில்லு மாயா அப்படின்னு கத்திட்டே வரான். ஆனால் அவள் கண்டுக்காமல் அவாட்டுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு ஓடி வந்துடுறா. ஹீரோயின் சத்தம் கேட்டு வெளியில் வராளா. அப்போ தான் மாயா அங்கே வந்துட்டுருக்கா. மேம் என்கிட்ட இந்த மாதிரி பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கும் போது, தெரியும் நான் வந்து ஆல்ரெடி சார்ட்டில் பார்த்துட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே அலோவ் பண்ணிடுறா. உடனே அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓட்டை எடுத்துடுறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோ மாயா உள்ளே போகாத, நில்லு, நான் வந்துட்டு பேசணும் அப்படின்னு கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கா. மாயா கண்டுக்காமல் உள்ளே போயிடுறா. அப்போ ஹீரோ வந்து உள்ளே போகையில் ஹீரோயின் தடுத்து நிறுத்துறா. எங்கே வந்திருக்க, எக்ஸாம் ஹாலுக்கு வர்றதுக்கு டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கா. உனக்கு என்ன ரூல்ஸ் தெரியாதா, இங்கே 10 வரைக்கும் வர்றதுக்கு டைம் பெர்மிஷன் இருக்குது. நான் இந்த பில்டிங்குள்ளே காலை வைக்கும் போது கரெக்டாக 10. ஸோ இப்போ நீ தான் பேசி எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, வழியை விட நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறான். ஹீரோயினும் இந்த ரூல்ஸு இதெல்லாம் பேசுகிறதுக்கு வக்கனையாக வருதில்ல, இப்படி வந்து லேட் ஆகிறவங்களுக்கு 10 மினிட்ஸ் பெர்மிஷன் அவங்க கொடுத்ததுக்கு காரணமே ஜென்யூனாக லேட் ஆகி வரவங்களுக்கு, பைக் வச்சுட்டு சீன் காய்ச்சவனுக்காக கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்னோட எக்ஸாம் ஹாலுக்குள்ள உன்னை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து நான் போயே தீருவேன், என்ன தடுக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்றான். அப்போ நம்ம ஹீரோயினும் உன்னை கேட்கறதுக்குன்னு இல்லை, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கேட்கறதுக்கு என்கிட்ட ரைட்ஸ் இருக்குன்னு அவளோட ஐடி கார்டை தூக்கி காய்ச்சா. அவள் வந்து ஒரு டீச்சர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோவும், நீ ஒரு டெம்ப்ரரி எம்ப்ளாயி தானே, உனக்கெல்லாம் இவ்வளோ வாய் தேவையா, உனக்கே வேலை இன்னைக்கு நாளைக்கு நிரந்தரம் கிடையாது, சும்மா வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அவளை ரொம்ப கேவலமாக பேசிட்டு அவன் வாட்டுக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடுறான். ஹீரோயினுக்கு செமைய காண்டேறிடுது. அதனாலேயே விளக்கணையை கண்ணில் ஊற்றிக்கிட்டு அவனையே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோக்கு போயிட்டதுக்கப்புறமா கொஷின் பேப்பரில் கொஷினும் தெரியல, ஆன்சரும் தெரியல. ஸோ பக்கத்தில் இருக்கவனை நோண்டிட்டு இருக்கான், ஆன்சரை காற்றான்னு. அந்த பையனும் ஹீரோக்குன்னு சொல்லி பேப்பரை ஒதுக்கி வச்சு ஆன்சர்லாம் காட்டிகிட்டு இருக்க. ஹீரோயினும் பொதுவாக சொல்கிற மாதிரி அங்கே ஒரு வார்னிங் கொடுத்துட்ருக்கா, யாராவது காப்பி பண்ணீங்க அப்படின்னா நான் எல்லாருக்குமே ஃபெயில் போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இதை கேட்டோடனே அந்த பையன் பேப்பரை பிடுங்கிக்கிறான். இங்கே மாயாவும் ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு முறைச்சிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அதில் ஹீரோவோட அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் பேர் டொன். இவனுடைய அப்பாவும் நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் முன்னாடி ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு கிரிமினல் அரெஸ்ட் பண்ண போகையில் டொன்னுடைய அப்பா இறந்து போயிடுறாரு. ஸோ 9 வயசு இருந்திருக்கக்கூடிய டொன்னை ஹீரோவுடைய அப்பா தான் கிட்டத்தட்ட அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்காரு. அவன் இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்கான். அவன் ஒரு கிரிமினலை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு ரொம்ப பாராட்டிட்டுலாம் இருந்துட்டுருக்காரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவான், பட் ஸ்டில் வந்து மனசில் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பான், ரொம்ப லாயலாக இருப்பான், அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் விலகி இருக்கணும்னு பார்ப்பான். இப்போ கூட அவர்கிட்ட சொல்லுவான், நான் வேறு இடத்துல வீடு பார்த்துக்கிறேன், தனியாக போய் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை அவர் மறுத்துருவார். நீ எனக்கு பையன் தான், நீ என்ன அப்பாவை பார்க்குறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை இட்ட மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன், அதனால் நீ வந்து மறுத்து பேசுகிறதுக்கு நான் விடவே மாட்டேன், நான் உனக்கு ஆர்டராக கூட சொல்லிக்கிறேன், நீ என் கூட இட்டு கூட ஒரே வீட்டில் தான் இருக்கணும்
அப்படின்னு சொல்லி ரொம்ப கராராக சொல்லிடுறாரு. அவன் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறான். பிறகு அவர் அவன்கிட்ட சொல்லிட்டுருக்காரு, இந்த மாதிரி நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன். ஒரு முக்கியமான கேஸை, புதைஞ்சு போன கேஸை நம்ம தோண்டி எடுக்க போகிறோம். உன்னோட அப்பா கேஸ் தான். போன என்னோட நண்பனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. டுன் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறேன். இந்த ஒரு கேஸ்க்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்கிறான். என்ன பண்ணுறது, எப்படி பாஸ் ஆகுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருந்துட்டுருக்கானா. அப்போ தான் அவனுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். முதல் நாள் அவனுடைய ப்ரொஃபஸர் மீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ தான் அவன்கிட்ட சொல்லியிருப்பாரு, இது வரைக்கும் அவனுடைய மார்க்ஸ் எல்லாமே ஆவரேஜுக்கும் கீழவே இருந்துட்டுருக்கு. ஸோ பிலோ ஆவரேஜாக இருக்கிறதுனால அவன் இந்த முறை செமஸ்டரை கிளியர் பண்ணி கிராஜுவேட் ஆகணும் மற்றவங்களோட அப்படின்னாக்கா குறைஞ்சது அடுத்த நாள் எக்ஸாமில் ஒரு பி கிரேடாவது வாங்கி ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அவன் ஃபெயில், அவனே எக்ஸ்பெல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவன் வந்து இல்லை எனக்கு கோட்டாவில் வந்துட்டு மார்க் கொடுங்க அப்படின்னோடனே அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு, இந்த செமஸ்டரில் வேறு எதுவுமே பண்ண முடியாது, உனக்கு கிராஜுவேஷன் வாங்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீ இதில் பி ஸ்கோர் பண்ணியே ஆகணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ ஹீரோவுமே வந்து வேறு வழி இல்லாமல் பி தானே நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சவால் விடுற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கான். ஸோ இங்கே ஏதாவது சீட் பண்ணலான்னு தான் பார்த்துட்ருக்கான். பட் ஹீரோயின் அவனையே உத்து பார்த்துட்ருக்கால. ஸோ பக்கத்தில் இருக்கவனும் காட்ட மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு இவன் பாக்கெட்லேருந்து டக்குன்னு ஃபோனை எடுத்துகிட்டு அங்கே ஹீரோயினுக்கு தெரியாமல் அடியில் மறைச்சி வச்சுட்டு அதில் யாருக்கோ மெசேஜ் பண்ணுறான், எனக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படியாவது சொல்லு அப்படின்னுட்டு. ஸோ இந்த மெசேஜை அவன் அனுப்பிட்டு அங்கே காத்திருக்கையில் கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறா. ஃபோனை பார்த்துட்டு பிடுங்கிடுறா. எக்ஸாம் டயத்தில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஃபோன் என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிறான். இதனால் ஹீரோக்கு பயங்கரமாக கடுப்பேறிட்டு பல்ல நரன்னு கடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அதோட நிற்கலை. இப்போ அவன் ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால அவளுக்கு சந்தேகமாயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ஹாலில் லெதர் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இவனுமே அவளை மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே அதை ரிமூவ் பண்ணுறான். பிறகு ஹீரோயின் அவனை திரும்பி நிற்க வச்சுட்டு அவனை ட்ரேஸ் பண்ணி அவன் எங்கேயாவது பிட்டெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கானான்னு செக் பண்ணையில் ஹீரோக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஆன்சர் தெரியாமல் உட்காந்து முடிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கையில் தான் அங்கே அவனுடைய மெக்கானிக் ஃப்ரெண்டான ஜெங் அப்படிங்கிறவரை பார்க்குறான். ஸோ அந்த ஜெங்குங்கிறவர் 3 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு ஏதோ பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஹீரோக்கு அந்த இடத்துல ஒரு டாப்பரை உட்கார வச்சு அவன்கிட்ட கொஷின்ஸ் எல்லாம் காட்டிட்டு அது மூலமாக இப்போ வந்து ஆன்சர் என்னன்னு கேட்டு போர்டில் எழுதி காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ அங்கே வாட்ச் பண்ணி எழுதிட்டு இருக்கானா. இதை ஹீரோயின் பார்த்துட்றா. அங்கே என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவனுக்கு பின்னாடி வந்து பார்த்துட்டே இருந்துட்டுருக்காளா. அப்போ ஹீரோவும் என்னென்னவோ சப்பக்கட்டு கட்டி சமாளிக்கிறான். என்னோட ஃபேன்ஸ் எப்போவுமே என்னை துரத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, எக்ஸாம் நடக்குது வராதிங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்திருக்காங்க பாரு, எனக்காக தான் பாட்டு பாடிட்டு இருக்காங்கலாம் சொல்கிறான். ஹீரோயின் கொஞ்ச நேரம் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா. பிறகு அவனுங்க அங்கேருந்து ஆன்சரை கத்த ஆரம்பிச்சிடுறானுங்க, 4A 5B அந்த மாதிரியெல்லாம். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் சீட் பண்ணுறியா நீ, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, யார் சீட் பண்ணுறா, சும்மா ப்ரூஃப் இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத, நீ என்ன ஆரம்பத்துலேருந்தே டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்லாம் சொல்லி கத்தி விட்டுடுறான். ஹீரோயின் உடனே ப்ரூஃப் தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே க்ளீன் பண்ணக்கூடிய அங்கிள் கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் கிளாஸ் ரூமை பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்கள கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக ஓடி போகிறாளா. ஹீரோ அதுக்குள்ளே ஜன்னல் வழியை அட்டி பார்த்துட்டு டேய் மாட்டிக்கிட்டீங்கடா தப்பிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து நிஞ்சாக்கு பிறந்தவ போல பாஞ்சி எந்தெந்த சந்து புந்தெல்லாம் ஓடி அவள் ஃபைட் பண்ணி அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே கையும் களவுமா பிடிச்சு எடுத்துடுறா. ஸோ அப்படியே கெத்தாக கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு ஹீரோவோட பேப்பரை பிடிங்கி அதில் பெரிய எக்ஸை போட்டுட்டு சீட்டர்னு எழுதி அவனுக்கு ஃபெயில்னு வேற போட்டு விட்டுடுறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகிடுது. அவளை அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான். என்ன கண்ணால் முறைச்சி எரிச்சா நான் அப்படியே கருகிடுவேனா, பண்ண தப்பு நீ, நாளை மரியாதை வெளில போ, முறைச்சதெல்லாம் போதும் இன்னும் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. வந்ததுலேருந்து இவ சும்மா நம்மளை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா, இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். முடிஞ்சு ஹீரோயின் கிளம்பையில் அப்போ மாயா அவளை துரத்துக்கிட்டே வந்து பேசுகிறா. இங்கே பாருங்க மேம், தயவு செஞ்சு ஹீரோ வந்து பனிஷ் பண்ணிடாதீங்க, அவன் வந்து லேட்டாக வந்தான் அதனால் ஃபெயிலு, அவனை எக்ஸாம் எழுத விடலைங்கிற மாதிரி ரீசன் சொல்லிடுங்க, தயவு செஞ்சு அவன் சீட் பண்ணிட்டான்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியும் அவன் ஃபெயில் தான், கிராஜுவேட் ஆக முடியாது, என்ன காரணமாக இருந்தால் என்ன, இப்போ நீ எதுக்காக அவனுக்கு வந்து பேசுகிற அப்படிங்கும் போது, இல்லை மேம் சீட்டருன்னு சொன்னால் அது ரொம்ப அசிங்கம், அது மட்டும் இல்லாமல் அவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நொந்து போயிடுவாங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படியும் அவன் ஃபெயில் ஆக போகிறான்ல, அதனால அவன் லேட்டாக வந்துட்டான் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்களேன் அப்படின்னு உடனே சரி நீ யார் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால் உனக்காக நான் வந்து அவனை லேட்டுன்னு மட்டும் ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லிடுறேன், மற்றபடி நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு அவளுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு கிளம்பிடுறான். உடனே மாயா கோமா நம்ம ஹீரோவை தேடி தான் கண்டுபிடிக்கிறா. ஹீரோ ரொம்ப அசால்ட்டாக அவளை பார்த்தோன்னே வந்துட்டியா எங்கேயாவது அவுட்டிங் போகலாமான்னு கேட்குறான். அவள் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, நீ ஆவரேஜாக கூட கிரேட் மெயின்டைன் பண்ணலன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா உனக்கு படிக்க நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னா சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் வந்து சின்ன வயசு
வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் போல் ரொம்ப க்ளோஸானவங்க, ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே படிப்புலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப வேஸ்ட்டாக சுற்றிட்டு இருப்பான் போல். ஆனால் மாயா அப்படி கிடையாது. அவள் ட்ராமா ஆட்ஸ்லலாம் நடித்து சம்பாதிக்கவும் செய்கிறா. அதே சமயத்தில் படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருந்து அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுறா. ஸோ இப்போ மாயா தான் ரொம்ப பொறுப்பானவ மாதிரி இவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸில். ஸோ இப்போது ஹீரோவை அதுக்காகத்தான் இவ திட்டிகிட்ருக்கா. இந்த மாதிரி அசால்ட்டாக வந்து சொல்லிகிட்ருக்க, சீட் பண்ணிட்டு வந்துட்டியே, இப்போ அங்கிள் கிட்ட என்ன பதில் சொல்லுவேன், நீ கிராஜுவேட்டே ஆக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து உடனே ஹீரோயினை தான் ப்ளேம் பண்ணுறான். அவள் கண்ணாடி போட்டிருக்கனால அவளை 4 ஐடு கிராணி அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக வந்து திட்டிகிட்டு இருக்கான். அப்போ மாயா அவனை தான் சத்தம் போடுறா, உனக்கு அறிவில்லையா, தப்பு பண்ணது நீ, பழி வேற ஒருத்தவங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டா. அப்போ தான் மாயாவுடைய மேனேஜர் அங்கே ஓடி வந்துடுறாங்க. மாயா வந்து ஷூட்டிங்காக கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோவை பார்த்த உடனே, ஏய் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, இரு உனக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், உனக்கு நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இருந்தா சொல்லு, இப்போ மாயா பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ட்ராமாவில் செகண்ட் லீடுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது, ஆடிஷன்லாம் நடந்துட்டுருக்கு, நீ ஓகேனா சொல்லு, நானும் மாயாவும் சேர்ந்து உனக்காக ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணுறோம், உனக்கு ரோல் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பயங்கர கடுப்பேறிடுது. ஏற்கனவே மாயா கூட சண்டை போட்டுட்ருக்கோம், இந்த அம்மா வேற நடுவில் வந்து இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்பின்ட்டு அப்படிங்கிற மாதிரி முடங்கிட்டே பார்த்துட்ருக்கான். அப்போ மாயாவும் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாளா. உடனே ஹீரோ அவளை துரத்துக்கிட்டே போகிறான். சரி திட்டதெல்லாம் திட்டி முடிச்சிட்டல, நம்ம 2 பேரும் வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு, வா ஜாலியாக எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ மாயாவும், இங்கே பாரு நான் உன் மேலே செம கடுப்பில் இருக்கேன், நீயும் நானும் இந்த காலேஜ் வரதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டோம், 2 பேரும் என்ன ஆனாலும் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு ஒன்றா நிற்கணும்னு சொல்லி பேசணும்ல, ஆனால் அந்த வாக்கை நீ மீறிட்ட, இப்போ நீ கிராஜுவேட்டே ஆக போகிறதில்ல, உடனே எக்ஸ்பெல் பண்ண போகிறாங்க, தேவையில்லாமல் என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, என் ப்ராமிஸை பிரேக்கப் பண்ண ஒன்று கூட எனக்கு வெளியில் வரதுக்கு இஷ்டம் இல்லை, என் முகத்திலே முழிக்காது அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதனால் ஹீரோக்கு ஹீரோயின் மேலே தான் இன்னும் கடுப்பாகிட்டு இருக்கு. அவன் வண்டியில் போகையில் தான் பக்கத்தில் நம்ம ஹீரோயின் சைக்கிளில் போயிட்டுருக்கிறத பார்க்குறானா. ஸோ வழி மறைச்சு அவளை நிறுத்துறான். அவளை கொஞ்சம் வந்து பயன்படுத்துகிற மாதிரி பேசிடுறான். ஸோ ஒன்றால் தான் எனக்கு இவ்வளோ பெரிய இன்சல்ட்டாக போயிடுச்சு, நீ வாட்டுக்கு வந்தியா, அவன் வேலையை பார்த்தியா, போகலாம் இல்லாமல் என்னை ஏன் நோட்டம் விட்டுட்டு இருந்துட்டு என்ன சீட்டர்னு வேற முத்திரை குத்திட்டல்ல, என்ன வந்து கிராஜுவேட் ஆக விடாமல் பண்ணிட்டல்ல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, வேணா பார்த்துட்டே இரு, உன்னோட லைஃப்பில் நீ எவ்வளோ அடிபடுறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பேன், வழி நான் என்னன்னு உனக்கு காட்டுறேன், ஃப்யூச்சரை இல்லாமல் பண்ணுறேன் பாரு அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட அசராமல், ஃப்யூச்சர் இல்லாமல் நீ ஆக்க போறியா, முதல்ல உனக்கே ஃப்யூச்சர் இல்லை, அறிவு இருந்தால் படித்து பாஸ் ஆகியிருக்கணும், அதுக்கு துப்பு இல்லாமல் சீட் பண்ணிக்கிட்டு பேரண்ட்ஸோட பணத்தை கரைச்சிக்கிட்டு இப்போ வாய் பேசிகிட்டு இருக்க, இந்த பைக்கை வச்சு சீன் காட்டுறதுல ஒரு 10% படிச்சிருந்தேன்னா பாஸ் ஆகவாது செஞ்சிருப்பேன் அப்படின்னு அவள் கத்திடுறா. இதுக்கப்புறம் அவள் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பையில் ஹீரோ வேகமாக போயிட்டு ரிட்டன் வந்து அவள் மேலே இடிக்கிற மாதிரி வர ஹீரோயின் பயந்து போயிட்டு சைக்கிளை போட்டு பொத்துன்னு அந்த இடத்துல விழுந்துடுறா. ஸோ ஹீரோ அதை திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறானா. இது இவளுக்கு கடுப்பாகிடுது. ஸோ இவள் கத்திட்டே இருக்கும் போது ஹீரோவும் இது வெறும் ஸ்டார்டிங் தான், இன்னும் உன்னை என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு கடுப்பில் அப்படியே ஃபோன் எடுத்து ப்ரொஃபஸருக்கு கால் அடிச்சிடுறா. சார் இங்கே எக்ஸாம் பேப்பர் நான் சப்மிட் பண்ணல, அதில் ஒருத்தனுக்கு நேட்டுன்னு போட்டுப்பா பாருங்க, அது ஆக்சுவலாக லேட்டு கிடையாது, அவன் பரீட்சையில் சீட் பண்ணிட்டான், அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், பட் மனசு கேட்கல, அதுக்கு தான் இப்போ உண்மையை சொல்லிட்டேன், அவன் சீட் பண்ணதுனால தான் அவனை நான் ஃபெயில் போட்டேன் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறான். ஸோ இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரா. கால் பண்ணால் எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ அப்போ அவனுமே ரொம்ப திமிரா அவர்கிட்ட பதில் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவரும் இந்த மாதிரி சீட் பண்ணிட்டியாமே, எக்ஸாமில் இருந்து உன்னை வெளியில் துரத்திட்டாங்களாமே, கிராஜுவேட்டே ஆக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஹீரோயின் தான் கண்டிப்பாக மாட்டி விட்டுருக்கா அப்படின்னு அவளை பற்றி யோசித்து பார்த்துட்டு பல்ல நரன்னு கடிச்சிட்ருக்கான். அவங்க அப்பாவும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கியே, எப்போ தான் நீ திருந்துவ, இப்போ அடுத்தது லைஃப்பில் என்ன தான் பண்ண போகிற, கிராஜுவேஷன் தான் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். ஏதாவது ஒர்க் பண்ண போறியான்னு கேட்குறாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். ஏதாவது லட்சியம் இருக்கான்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். இதனால் அவங்க அப்பாவுக்கு பயங்கர கடுப்பாகிடுது. என்ன இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்கா, ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்து எதுக்காக நொயின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு என்ன, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, எனக்கு படிப்பு வரல, பிடிக்கல, அதனால் நான் படிக்கலை, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, மிஞ்சு போனால் என்னை வீட்டை விட்டு வெளில துரத்துவீங்க, அவ்வளோதானே, தாராளமாக என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்கள், அடுத்த செகண்டே நான் எங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி அவங்க கூட போய் லிவ் பண்ணுறேன் அப்படின்னோடனே அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துடுது அம்மாவை பற்றி பேசினோடனே. அப்போ ஹீரோவுமே எனக்கு நல்லாவே தெரியும், எங்கள் அம்மா வந்து வீட்டை விட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம், ஒன்று நீங்கள் எங்கள் அம்மாவை சீட் பண்ணி வேறு யாரும் மிஸ்டர்ஸ் கூட இருந்திருக்கீங்க, அப்படி இல்லைனா எங்கள் அம்மாவை அடித்து சித்திரவதை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தான் எங்கள் அம்மாவோட வாழை பிடிக்காமல் ஓடி போயிட்டாங்க, இதுதான் காரணம்னு எனக்கே தெரியும் அப்படின்னோடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஸோ உண்மை எதுவும் தெரியாமல் பேசாத
அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி விடுறாரு. ஆனாலும் அவர் என்ன உண்மை ஏதுன்னா எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் அவனை வார்ன் மட்டும் தான் பண்ணுறாரு இந்த டாப்பிக்கை பேசாதன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவுமே இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் சும்மா வாய் வார்த்தையாக வந்ததில்லை, என் மனசுலேருந்து வந்தது, நான் அப்படி தான் நம்பிட்டுருக்கேன், எங்கள் அம்மா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் தப்பு அப்படின்னு சொல்லி கத்திட்டங்கிறது கிளம்புறான். அப்போ டொன்னு அங்கே வந்து நின்றுட்டுருக்கானா, இவனுக்கு டொன்னையும் பிடிக்காது அவங்க அப்பாவையும் பிடிக்காது போல். ஸோ அங்கேருந்து கிளம்பையில் அங்கே டொன் மேலே மோதிட்டு அவன் வாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ டொன் வந்து அவங்க அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க இல்லையா, ஆனால் அவனை இந்த மாதிரி எதிரியாக நின்று பார்க்கறத நிறுத்திடுங்க, அவனுக்கு எதிரில் நிற்காதுங்க, அவனுக்கு பக்கத்துலேருந்து தட்டி கொடுங்க, அவன் இல்லைனா உங்களை வெறுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுறான். அன்றைக்கி ஃபுல்லாக நானி பலமுறை கூப்பிட்டுமே ஹீரோ வந்து சாப்பிட வரல, அவாய்ட் பண்ணிடுறான். நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தான் பேய் மாதிரி வந்து கிச்சனை உருட்டிகிட்ருக்கான, சாப்பிட எதுவும் கிடைக்கல. அப்போ அங்கே டுன் வந்துட்டு அவனுக்கு கப் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இவன் வேண்டாம் வெறுப்பா அதை பிடுங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கெட்டலை எப்படி ஆன் பண்ணணும்னு கூட தெரியாமல் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது டுன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவனுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். அதுக்கு பிறகு ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பையில் டுன் பேச ஆரம்பிக்கிறானா, உடனே ஹீரோ கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். இங்கே பாரு, நீ ஒன்றும் எனக்கு அண்ணன் கிடையாது, எந்த ஜென்மத்திலையும் சரி நான் ஒன்று அண்ணனை நினச்சி கூட பார்க்க மாட்டேன், அதனால் உன் வேலை என்னவோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு போயிடுறான். ஹீரோ இந்த மாதிரி பேசுறது டொன்னுக்கு வந்து புதுசு கிடையாது, இருந்தாலும் அவனுக்கு மனசளவில் அது ஒரு ஹர்ட்டை தான் உண்டாக்குது ஒரு முறையும். அதனால தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு, இங்கே வா உங்கள் அப்பா கூப்பிட்றாங்கன்னு நானி அவனை அடித்து வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்போ அவங்க அப்பாவுமே ஹீரோவை பார்த்துட்டு, நேற்று உன் ப்ரொஃபஸர் கிட்ட போயிட்டு பேசினேன், அவர்கிட்ட பலமுறை கெஞ்சினதுக்கப்புறமா அவர் உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, நீ சம்மர் ஸ்கூல் அட்டென்ட் பண்ணி ஆகணும், பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா வர எக்ஸாமில் நீ கண்டிப்பாக ஏ கிரேட் எடுத்த அப்படின்னாக்க உன்னை மற்ற பசங்களோட கிராஜுவேஷனுக்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கு விடுறதாகவும் உன்னை எக்ஸ்பெல் பண்ண மாட்டேனும் அவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நீ இப்போ எப்படியாவது படித்து ஏ கிரேட் எடுத்தே ஆகணும், அதுக்காக ப்ரொஃபஸர் கிட்டேயே நான் டியூட்டர் வந்து யாராவது இருக்க முடியுமான்னு ரெக்கமெண்டேஷன் கேட்டிருந்தேன், அவங்க இன்னைக்கு ஒரு டியூட்டர் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நீ வந்து கிளாஸ்க்கு போகணும்னு உடனே அப்போ தான் அங்கே நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாமல் வந்து நிற்கிறா. சார் ப்ரொஃபஸர் அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோவுமே அவளை திரும்பி பார்க்காம என்னால் படிக்கலாம் முடியாதுன்னு சொல்கிறான். ஹீரோயின் அதை காதில் வாங்கிட்டு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் தான் ஒரு வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு திரும்புகிறாங்களா, பார்த்து செம்மையாக ஷாக் ஆகிடுறாங்க. நீயா நீயா அப்படின்னு ரெண்டு பேரும் கோவத்தில் கத்திக்கிட்டு அப்படியே க்ளோஸராக வர அப்போ ஹீரோவோட அப்பாவுமே உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே பரிச்சயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அட் அ டயத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் பதில் சொல்கிறாங்க. ஹீரோவும் இவ தான் என்னை வந்து சீட் பண்ணதா சொல்லி வெளியில் அனுப்பினவ, அதனால் இவகிட்ட நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு கத்துறான். ஹீரோயினும் நான் தான் உங்கள் பையன் சீட் பண்ணுறதை பிடிச்சி மாட்டி விட்டேன், அதனால் என்னால் இவனுக்கு பாடம் நடத்த முடியாதுன்னு கத்திட்டு இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்படி கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோடைய அப்பா, ஏம்மா நீதாம்மா உன்னதாம்மா தேடிட்டு இருந்தேன், எங்கம்மா போன நீனு, என் பையன் சீட் பண்ணிட்டான் அப்படிங்கிறத சரியான வகையில் கண்டுபிடிச்சு அவனுக்கு ஏன தண்டனையை நீ கொடுத்துட்ட, உனக்கு தான் நான் கோயில் கட்டி கும்பிடணும், நீ தான் என் பையனை திருத்த முடியும், என் பையனை இந்த உலகத்தில் திருத்துறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கெலாம் ஒரே ஆள் நீ தான், அதனால் நான் மனசார முடிவு பண்ணிட்டேன், நீ தாம்மா என் பையனுக்கு டியூட்டரு, நீ தாம்மா அவனை ஏ கிரேட் எடுக்க வச்சு பாஸ் ஆகி விடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஹீரோவும், பா என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா, ஏதாவது ப்ராங்க் பண்ணுறீங்களா, இவகிட்டலாம் என்னால் படிக்க முடியாது, இவ ஒரு கிராணி, இவ கிட்டலாம் நான் படித்தேன்னா அவ்வளோதான், என்னோட இமேஜ் என்ன ஆகிறது, இவ வந்து ஒரு காட்டு மிராண்டி அது இதுன்னு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுமே என்னால் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு ஆரம்பிக்கிறாளா, ஹீரோ கத்திட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ அந்த நானியும் எதுக்காக பிள்ளை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்துறேன்ட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோயினுமே ஹீரோட அப்பா கிட்ட பேசுகிறா, இங்கே பாருங்கள் சார், நான் வந்து உங்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்குறேன், ஆனால் என்னால் அவனுக்கு டீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா சாரி கேட்டுட்டு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தாக்க மாயா இருக்கா இல்லையா, அவள் புதுசாக ஒரு ட்ராமா அக்செப்ட் பண்ணியிருக்கா போல், அந்த ட்ராமாவில் அவளுக்கு கன் ஷூட்டிங்கெல்லாம் தெரியணுங்கிற மாதிரி இருக்குது, அதனால் அவளோட மேனேஜர் ரேஞ்சுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு உனக்காக ஒரு ட்ரெயினர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி விட்டுடுறாங்க. அங்கே வந்து பார்த்தாக்க டொன் தான் நின்றுட்டுருக்கான். இவள் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகிடுறான். ஆக்சுவலாக வந்து ஹீரோவோட சின்ன வயசுலேருந்தே இவள் பழகியிருக்காள்ல, அவங்க வீட்டுக்கு புகையிலெல்லாம் டொன்னை பார்த்து அவளுக்கு பழக்கம் இருக்க போல். அது மட்டும் இல்லாமல் டொன்னுக்கு மாயாவுக்கு ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு க்ரஷ் இருந்துட்டுருக்க போல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா இவள் டொன்னை பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசுகிறதுக்காகலாம் ஆரம்பிக்கிறான். இவங்க வந்து ஜாலியாக அந்த மாதிரி பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு கன் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறதுக்கும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போயும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், இருந்தாலும் இவன் வந்து இவளுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் வந்து ஹீரோவோட அப்பா கிட்ட ஹீரோக்கெலாம் பாடம் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாள்ல,
அப்போ ஹீரோ அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவளை பார்த்த உடனே வந்து அவளை பயங்கரமாக த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி வந்து நீ எனக்கு பாடம் நடத்தலாம் கூடாது, யார் என்ன சொன்னாலும் கேட்டுடலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஹீரோயினுமே எனக்கு மட்டும் ஆசைப்பாரு, ஒன்றை மாதிரி கேவலமானவனுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து என்னோட டிக்னிட்டியை நான் குறைச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கு இப்படி வாக்குவாதம் பயங்கரமாக போயிட்டு இருக்கும் போது ஹீரோ ரொம்ப க்ளோஸராக வரான் அவளை மிரட்டிக்கிட்டு. அப்போ ஹீரோயின் அவனோட கையை பின்னாடி முறிச்சுக்கிட்டு, என்ன புள்ளி பண்ணலான்னு பார்த்தியா, நான் அவ்வளோ ஈஸியாலாம் மசிய மாட்டேன், சும்மா நீ என்னை கிராணின்னு கூப்பிட்றதுனால நான் கிராணி ஆகிட மாட்டேன் அப்படின்னா சொல்லி அவனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது தான் அங்கே அந்த மெக்கானிக் ஜெங் வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு ரேஸ் இருக்குது வான்னு சொல்லி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாரு. ஹீரோ கண்டுக்காமல் அவபாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறா. பிறகு அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, அது இல்லீகலான ஸ்ட்ரீட் ரேசிங் மாதிரி தான். போகையில் ஒருத்தன் நிறைய ட்ரிஃப்டிங் எல்லாம் பண்ணிட்டு பயங்கரமாக வந்து சீன் போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு தான் எல்லாம் தெரியும், அவன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ ஜெங்கும் ஹீரோ உள்ளே போக சொல்ல ஹீரோ போயிட்டு அங்கே நிறையா ட்ரிஃப்ட் பண்ணிட்டு அவன் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுறான். ஸோ இங்கே ஹீரோயினோட ஃபேமிலியை பற்றி இப்போ சொல்லணும் அப்படின்னா, அவளுக்கு ஒரு அப்பா அப்புறம் ஒரு தம்பி இருந்துட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப ஒரு லோவர் மிடில் கிளாஸ் மாதிரி தான். அவங்க அப்பா சின்னதாக வீட்டுக்கு வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு சம்பாதிச்சுட்ருக்காரு. அவங்க சம்பாதிக்கிற காசு அவங்களுக்கு வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியாக போயிடும் போல். ஸோ இப்போ அதனால தான் ஹீரோயின் வந்து அவளோட படிப்புக்கு அவள் தம்பியோட படிப்புக்குன்னு சொல்லிட்டு கிடைக்கிற பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கா. இப்போவுமே அவங்க அப்பாவுக்கு ரெஸ்டாரண்ட்டில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அவங்க அப்பாவும் நீ போய் படி, உனக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகுது இல்லைன்னு சொல்கிறாங்க. அவள் பரவாயில்ல நான் நைட்டு படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. உன் ப்ரொஃபஸர் சொன்ன டியூட்டரிங் செஷன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ அவளும் ஹீரோவை பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டு நான்லாம் போக மாட்டேன்னு சொல்லிடுறான். அவங்க அப்பாவும் இவன் எப்போ தான் மாறுவாளோ தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்ருக்காரு. அப்போ அங்கே ஒரு கார் வந்து ரொம்ப நேரமாக இவங்களோட கடைக்கு வெளியில் நின்று இவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே அவருக்கு தோணுது. அந்த காரை பார்த்துட்டே நிற்கும் போது நடுவில் இவங்க கடைக்கு தண்ணி கொண்டு வர வண்டி வந்து நின்றுதா. ஸோ ஹீரோயினோட அப்பா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாரு. ஹீரோயின் வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணி கூட அங்கே ட்ரை கிளீனிங் எல்லாம் பண்ணி அதையும் வந்து கொடுத்து சம்பளமாக்கி பார்ப்போல. இப்போ அது மாதிரி ட்ரை கிளீனிங் பண்ண ட்ரெஸ் எல்லாம் தான் எடுத்துகிட்டு டெலிவரிக்கு பண்ணுறதுக்காக கொண்டு போயிட்டுருக்கா. இப்போ அவள் போயிட்டுருக்கும் போது அந்த கார் இவளை ஃபாலோ பண்ணுது. இவ அதை பார்க்கவே கிடையாது. அந்த பர்டிகுலர் வீட்டில் போயிட்டு அவள் அந்த கிளாத்தெல்லாம் கொடுத்துட்டு பணம் எல்லாம் வாங்கிட்டு திரும்பையில் தான் அந்த கார் வந்து இவளை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறா. யார் இந்த காரு, எதுக்கு என்னையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவன் முடங்கிக்கிட்டே யோசிக்கும் போது ஹீரோ வந்து அவளை மிரட்டுறது அவளுக்கு மைண்டுக்கு வருது. ஐயோ ஒருவேளை அவனாக இருப்பானோ, ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பையில் அப்போ அந்த வண்டியிலேருந்து ஒருத்தன் திடீர்னு குபுகுபுன்னு இறங்கி வந்து நம்ம ஹீரோயினை தடுத்து நிறுத்துறான். ஹீரோயினுக்கு ஒரே பதட்டமாயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த காரை திரும்பி பார்க்கையில் கார்லேருந்து ஹீரோவுடைய அப்பா இறங்கி வராரு. அடே என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த ஒரு நல்ல போலீஸாக வந்துட்டு என்னைய வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் அப்படியும் பெந்த முடிச்சுட்டே நிற்க, ஹீரோவுடைய அப்பாவும் அம்மா உன்னை நான் வந்துட்டு டியூட்டரிங்காக தான் கூப்பிட வந்தேன், நீ தான் என் பையனுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு டியூட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அட பாவீங்களா, டியூட்டரிங்காக ஒரு ஆளை இப்படி துரத்துக்கிட்டு வருவீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள் சார், என்னையை விட நிறைய டீச்சர்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாலாம் இருப்பாங்க, அவங்க தான் உங்கள் பையனுக்கு லாய்க்கு, என்னையே விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்னம்மா இப்படி பேசுகிற, பணத்துக்காக தானே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, ஒரு லா ஸ்கூலில் படிச்சிருக்க, அங்கே ஒரு டாப்பராக தான் வெளியில் வந்திருக்க, இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்க, உன் தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸு, உனக்கு மாஸ்டர்ஸ்க்கு ஃபீஸு, உங்கள் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டில் ஒழுங்காக காசு வரதில்ல, அவர் ஒரு டயாபெட்டிஸ் பேஷண்ட் வேறு, அவருக்கு மெடிசனுக்கு காசு வேணும், அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வாடகை 3 மாதமாக பாக்கி, இவ்வளோ பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குமா, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்யூஷன் தரேன், என் பையனை மட்டும் எப்படியாவது படித்து பாஸ் ஆக வச்சிடுமா, நான் உனக்கு எல்லா பணத்தையும் கொடுத்துட்றேன், ஈஸியாக அவனோட ரெண்ட்டை அடிச்சிடலாம், உனக்கும் உன் தம்பிக்கும் படிப்பு செலவையும் நானே எடுத்துக்கிறேன், நீ மாஸ்டர்ஸ் முடிக்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. டியூட்டரிங் செஷனுக்காக என் குடும்பத்தில் நடக்கிற எல்லாத்தையும் இருந்தாலும் வந்து கேட்டுட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு, என்னமோ கூட இருந்து பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே, சரி பணம் கிடைச்சா நம்மளுக்கும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறா. சொன்னோம் இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்களே அந்த கன் ப்ராக்டிஸ்க்கு அப்புறமா. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குமே ஜென்யூனாக வந்து ஃபீலிங்ஸ் இருக்க போல், பட் ஆனால் வெளியிலலாம் சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா தேங்க்யூ வெல்கம் அப்படின்னு அவங்க சேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தே 2 பேரும் ஷையாலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோடைய அந்த ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. அவங்க அப்பா அமௌண்ட் எல்லாம் கணக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ கரண்ட் பில்லுக்கு இவ்வளோ, வாட்டர் பில்லுக்கு இவ்வளோன்னு சொல்லி அமௌண்ட் வந்து அவர் தனித்தனியாக வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கையில் இந்த மாதமும் ரெண்ட்டுக்கு வந்துட்டு பத்தாது போல் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினோட தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கிட்ட அப்படியே நெருங்கி போயிட்டு, இன்னைக்கு ஸ்கூலில் வந்து எனக்கு டூர் சொல்லியிருக்காங்க, ஸோ அதுக்கு எனக்கு ஃபீஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அடே வீட்டு வாடகை 4 மாதமாக கொடுக்கல, வீட்டை விட்டு எப்போ துரத்துவாங்கன்னு தெரியல, உனக்கு டூரு ரொம்ப முக்கியமாக போச்சா அப்படின்னு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்கும் போது அவன் வந்து அப்படியே பாவப்பட்ட மாதிரி மூஞ்ச வச்சுட்டு நடிக்கிறானா. உடனே ஹீரோயின் வந்துட்டு சரி நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பர்ஸில் இருந்து கணக்கு பண்ணி அவன்கிட்ட கொடுக்குறா. அதை வாங்கிக்கிட்டு அவனும் 1 வாரம் டூர் இது எப்படிக்கா பத்தும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதனால்
இதனால் ஹீரோயினும் பர்ஸ் மொத்தத்தையும் காலி பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்றா. அவங்க அப்பா உடனே இதெல்லாம் உனக்கு ஒரு வாரத்துக்கான அமௌண்ட் ஆச்சேம்மா, இதை மொத்தமாக அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயினும் வேறு வழி என்ன, அந்த கேவலமானவனுக்கு நான் போயிட்டு டியூட்டரிங் பண்ண வேண்டியதான் பல்ல கடிச்சுக்கிட்டு, வேறு என்ன வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவங்க அப்பாவும் இவளுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, பிடிக்காத வேலையெல்லாம் தன்னோட பொண்ணு வந்து செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் ஹீரோயின் வந்து ஹீரோட வீட்டுக்கு வந்து ஹீரோட அப்பா கூட பேசிகிட்டு இருக்கா, இந்த ஜாபை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோ வெளியில் கிளம்புறான் போல். ஸோ அவளை பார்த்த உடனே கடுப்பாகிட்டு, நீ திரும்ப வந்துட்டியா, நீ போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ வந்து ஹீரோடைய அப்பாவும் ஈவினிங்லேருந்து டியூட்டரிங் செஷன் ஆரம்பிக்குது, உன் டியூட்டர் வந்தாச்சு, நீ ரெடியாகி வா அப்படின்ன உடனே, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் இவகிட்டலாம் கற்றுக்க மாட்டேன், எனக்கு வேறு யாராவது டியூட்டரை ஏற்பாடு பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, இப்போ என்ன எங்கள் அப்பா பணம் கொடுத்துட்டாருன்ட்டு வந்துட்டியா, பணத்துக்காக அலையிறல நீனு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்திட்டு அம்மாட்டு கிளம்பி போயிட்டான். ஹீரோயினுக்கு ரொம்ப இசிங்கமாக போயிடுதா. உடனே அவள் ஹீரோவோட அப்பா பார்த்துட்டு, சாரி சார் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் மனசை மாற்றிக்கிட்டேன், என்னால் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு கிளம்புறா. அப்போ ஹீரோடைய அப்பாவும், இங்கே பாரு நீ தான் அவனுக்கு டியூட்டரிங் பண்ணி ஆகணும், நாம் பேசின அமௌண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிவிடு, இப்போ உனக்கு 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் தரேன், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நீயே கணக்கு பண்ணிக்கொன்ன உடனே அவன் மைண்டு கண்ணா பின்னான்னு கணக்கு போடுது. அப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஆகும், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும்னு, இந்த காசை வச்சு நான் என் மாஸ்டர்ஸை க்ளீனாக முடிச்சிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடனே திரும்பிக்கிட்டு, சார் இங்கே பாருங்கள், உங்கள் பையனோட பொறுப்பை வந்து இனிமேல் என்கிட்ட கொடுத்துருங்க, இனிமேல் உங்கள் பையனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவனை படிக்க வைக்கிறது பாஸ் ஆக்க வைக்கிறது எல்லாம் ஏன் வேலை, கண்டிப்பாக அவனை பாஸ் ஆகி வச்சு எனக்கு காட்டுவேன், நான் யாருன்னு உங்ககிட்ட காட்டுவேன் பாருங்கன்னு உடனே அப்பாவும், அது மட்டும் தான் எனக்கு வேணும், உனக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இல்லை ஃபுட் எக்ஸ்பென்ஸ் வேணும்னா கூட நீ கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒரே குஷியாகிடுது. அப்போ தான் அங்கே இருக்க செக்யூரிட்டி இந்த நானிக்கு வந்துட்டு கால் பண்ணிவிட்டு, ஹீரோ வெளியில் கிளம்புறான் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூட்டரிங்னோடனே வெளியில் ஓடுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே இப்போ துரத்திக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹீரோ அதுக்குள்ளே பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ வந்து அந்த நானியும் டியூட்டரிங்னாலே பயப்படுறானே, இந்த பிள்ளையை போயிட்டு உட்கார வைக்கணும்னு பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டு இருக்க. ஹீரோயின் டக்குன்னு அவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு, நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன், இனிமேல் அவனுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிட்டேன்னு இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அவன் எங்கே போயிருப்பான்னு ஏதாவது தெரியுமான்னு உடனே, இங்கே ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது, ஜெங்கான்னு ஒருத்தர் இருப்பான், அவன் தான் அவனுக்கு ஃப்ரெண்டு அப்படின்ன உடனே அவனை பார்க்குறதுக்குன்னு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ நானியுமே ஹீரோட அப்பா கிட்ட, இந்த பொண்ணு எப்படி தேர்வாளா அப்படின்னு சொல்லி கேட்க, படிக்க வைக்கிறதுக்கும் பாஸ் ஆக வைக்கிறதுக்கும் இந்த பொண்ணால் மட்டும்தான் முடியுங்கிறது என்னோட கணிப்பு, இது வரைக்கும் என்னோட கணிப்பு என்னைக்கும் தப்பானது கிடையாது அப்படின்னு ரொம்ப தெம்பாக சொல்கிறாரு. இந்த மெக்கானிக் ஷாப் வந்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த ஜெங்குங்கிறவன் கிட்ட ஒருத்தன் பணம் கேட்டு அவனை அடித்து வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த ஜெங்கு வந்து பணம் இல்லை போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவன் ரொம்ப அடிக்கிறானா. அப்போ ஹீரோ அங்கே வந்து தடுத்து நிறுத்திடுறான். என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்தோன்னே அந்த ஆளுக்கு நல்லா தெரியுது. உடனே அவன் வந்துட்டு, நீ அந்த போலீஸ்மேனுடைய பையன் தானே அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப நல்லா விசாரிக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது, நீங்கள் தேவையில்லாமல் ஜெங்கெல்லாம் அடிக்காதீங்க, இப்போ என்ன பணம் தானே உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து இந்த ஆள் கிட்ட கொடுத்துட்டு, அந்த ஆள் உடனே முகத்தை மாற்றிக்கிட்டு, ஜெங் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் நாளை பின்ன என்னைக்கும் வந்துட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அது இதுன்னு அப்படியே கொஞ்சம் மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பிறகு ஜங் நம்ம ஹீரோ கிட்ட, நீ எதுக்காக எனக்கு எப்போ பாரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும், எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா, அப்படி தான் இதுவும் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்பாவை பற்றி திட்ட ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி இந்த பாட்டியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு டியூட்டரிங் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 4 ஐடும் வந்துட்டு மனம் கெட்டு போயிட்டு வந்து உட்காந்துருக்கா. இங்கேருந்து தப்பிச்சு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னோடனே, படிக்க தானடா சொல்கிறாங்க, என்னையெல்லாம் வேலை பார்க்க சொல்லியில் எங்கள் அப்பா கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தினாரு, அதுக்கு நீ படிச்சுட்டு போயேன்னு உடனே, வாயால் சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், படிக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, என்னால் முடியாது, அதுவும் அந்த கிராணி கிட்டலாம் நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்போ தான் இவங்க 2 பேர் தலைக்கும் மேலே ஒரு டயர் பறந்து வந்து போய் அடிக்குது. 2 பேரும் ஷாக் ஆகிட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. தாங்க ஹீரோயின் தான் வந்து நின்றுட்டுருக்கா. மரியாதையாக படிக்கவா அப்படின்னு சொல்லி அவனை வம்பு பண்ணிகிட்டு இருக்கான். அவனுமே வேறு வழி இல்லாமல் ஹீரோயினை திட்டிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் அவன் வீட்டுக்கு போகலை. அதுக்கு பதிலாக ஹீரோயினை பார்த்துட்டு, இங்கே பாரு, நாம் 2 பேரும் ஒரு ரேஸ் மாதிரி வச்சுப்போம், என்னையை நீ பிடிச்சிட்ட அப்படின்னா இன்றைக்கி நான் படிக்க வரதுக்கு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் அவன் வாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் வந்து பயங்கரமாக அவனை திட்டிக்கிட்டே, உன்னை எப்படியும் பிடிச்சி படிக்க வைக்கிறலாம் இல்லையா பாரு, உங்கள் அப்பா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவனை துரத்திக்கிட்டு வரான். ஆனால் ஹீரோ தான் பைக்கில் போகிறான் இல்லையா, அதனால் அவன் வின் பண்ணிடுறான். ஸோ ஹீரோயினுக்காகன்னு பாதி வழியில் போய் அவன் நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்துட்டு ஒரு வழியாக வழிக்கு வந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே அவன் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு, இன்னும் நீ என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறான். அவளை நக்கல் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு தாத்தாவை வண்டியிலேருந்து நிறுத்தி விட்டு, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்கள் வேகமாக போங்கன்னு சொல்கிறான். அந்த தாத்தாவும் சரின்ட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. பட் அவர் ஆமைக்கு டஃப் கொடுப்பாரு போல், அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்க. ஹீரோயினும், இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் இறங்குங்கன்னு சொல்லிட்டு
அவள் வாட்டுக்கு வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு அவர் வண்டியை ஓட்டுறா. அப்போ அவளும் வந்து ஒரு நிமிஷம் இறங்குங்களேன், இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க, இப்போதைக்கு அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, நீங்கள் நைட்டு இந்த சமயத்துக்கு வந்துடுங்க, நான் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லி அவரை பாதியில் இறக்கி விட்டுட்டு அவர் வண்டியை பிடிங்கிக்கிட்டு அவள் போயிடுறா. இந்த ஆள் அங்கேருந்து அவளை கத்திக்கிட்டு முடங்கிட்டு இருந்துட்டுருக்காரு. ஹீரோயின் இப்போ ஹீரோவை துரத்திட்டே வந்துட்டுருக்காளா. அவன் பார்த்தா வழியில் ஹீரோயின் வரமாட்டான்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கான். ஹீரோயின் அங்கே அவனை பிடிக்கிற மாதிரி வந்தோடனே திரும்ப வண்டி எடுத்துகிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கத்தில் மாயாவை காட்டுறாங்க. அவள் ஒரு வாலண்டியர் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இதுக்கு முன்னாடி அவள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா போல். ஸோ இப்போ டூன் சொன்னான்னு சொல்லிட்டு தான் அவள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். இதனால் அங்கே நிறைய பேர் வந்து அவளை கொஷின் பண்ணிகிட்டு இருக்காங்க, வித்தியாசமாக நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க மேனேஜரும் இதெல்லாம் வந்து அவளோட நல்ல மனசு தான், அது இதுன்னு என்னென்னவோ சொல்லிட்டு அவளுக்கு ஹைப் கொடுத்துட்ருக்காங்க. அந்த இடத்துல டூன் அவளுக்கு பாடி கார்ட் மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மாயாவோட சேஃப்டி தான் முக்கியம்லாம் இருந்துகிட்ருக்கான். அப்போ மேனேஜருமே டைம் ஆகிடுச்சுன்னு டொன்கிட்ட பேச விடாமல் மாயாவை அங்கேருந்து எடுத்துகிட்டு போகையில் மாயா அவனை மிஸ் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக வண்டி கிளம்பையில் அவன் வந்து அவளுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறான். அப்போ மாயாவும் அவனை கூப்பிட்டு பெருசாக தேங்க்லாம் பண்ணிகிட்ருக்க. ரெண்டு பேரும் அப்படியே கண்ணில் ஹார்ட்ஸோடு வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. பிறகு அவளும் நாளைக்கு நான் அவங்கள பார்க்குறதுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போகிறா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஹீரோயின் பார்த்தோன்னா அங்கே நைட்டு ஃபுல்லாக ஹீரோவை சுற்றி அலைஞ்சி கடைசியில் அவனை பிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்காரர்கிட்ட எங்கே வரேன்னு சொன்னாலும் அங்கே வந்து சேர்றா. அது ஹீரோட வீட்டு வெளியில் தான். ஸோ இப்போ வந்து அவர் வண்டியை பார்த்துட்டு வண்டி நிறையா டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. காசு நிறையா வேணும்னு சொல்லி கேட்டு ஹீரோயினும் அவ்வளோலாம் என்கிட்ட காசு இல்லை, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. என் பைக்கை பிடிங்கிட்டு போயிட்டு என் நாளைக்கு எடுத்துகிட்டு இப்போ இப்படியெல்லாம் பேசுறியான்னு உடனே அவள் வேறு வழி தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஹீரோட நானிக்கிட்ட எனக்கு இவ்வளோ காசு வேணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜு நீங்கள் வேணா என் சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்க, எனக்கு அட்வான்ஸாக மட்டும் பணம் கொடுங்கன்னு உடனே நீ என்ன இந்த நாட்டோட பார்டர் வரைக்குமா ட்ராவல் பண்ணிட்டு வர, இவ்வளோ காசு கேட்குற அப்படின்னு உடனே ஹீரோயின் நடந்ததெல்லாம் சொல்கிறா. யார் அந்த கிழவன் இவ்வளோ காசு கண்ணா பீனான்னு வந்துட்டு பிடுங்கிறதுக்காக பார்த்துட்ருக்கான், என்ன அவன்கிட்ட கூட்டிகிட்டு போன்னு சொல்லி நானே கோவமாக கேட்குறாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரா. அங்கே வந்த உடனே அவங்க அந்த தாத்தா மேலே ஏறின்னு ஏறிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட பர்ஸ்லேருந்து கொஞ்சம் பணம் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே அந்த தாத்தா அந்த அமௌண்ட்டு பத்தாது, வண்டி செலவுக்கு மன உளைச்சலுக்குன்னு காசு வேணும்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு அந்த நானியும் ஐயோ இதென்ன ஒரே ரோதனையாக போச்சு, சரி சரி இந்த என் பர்ஸில் இருக்க மொத்த காசையும் வச்சுக்கோ, இதுக்கும் மேலே அழுகாத, பார்த்தா சகிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து அவரை அனுப்பி விட்டுடுறாங்க. பிறகு ஹீரோயினும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாளா. நானியும் இன்னைக்கு உனக்கு நாள் அவ்வளோதான் போலமா, உன்னோட அன்லக் போல, அவனுக்கு இன்னைக்கு படிக்க மூடு இல்லை, இவ்வளோ நேரம் வர ஆயிடுச்சு, இனிமேல் கண்டிப்பாக அவன் வந்து படிக்க மாட்டான், பேசாமல் நீ வீட்டுக்கு கிளம்பு, நாளைக்கு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் இருக்கிற கோவத்தில் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறா. நான் ஹீரோடைய அப்பா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், இன்னைக்கு டியூட்டரிங் செஷன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இனி என்ன ஆனாலும் சரி நான் இங்கேருந்து கிளம்புறதா இல்லை, அவன் வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரமாவது பாடம் நடத்திட்டு தான் கிளம்புவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிறா. நானி அதை பார்த்துட்டு இவ என்ன அவனுக்கே டஃப் கொடுப்பா போல, இவ இதே மாதிரியே வந்து உறுதியாக இருந்தானா கண்டிப்பாக அவனை படிக்க வச்சுருவா போல அப்படிங்கிற மாதிரி மனசுகளை நினச்சிக்கிட்டே இங்கே பாருமா ஹீரோட அப்பா கிட்ட நான் காரணமெல்லாம் சொல்லிக்கிறேன், அவர் கோச்சுக்கெல்லாம் மாட்டார், நீ கிளம்புன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் முடியவே முடியாது, பாடம் நடத்திட்டு தான் போவேன், நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுடுறா. சரி இவ வந்து வம்படிக்குன்னு நிற்பா போல் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தா நோட்டு புக்கு ஸ்டேஷ்னரிஸ்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஹீரோக்காக கோவத்தோடு அங்கே உட்காந்துட்ருக்கா. நைட்டு பார்த்தா ஹீரோ வீட்டுக்குள்ளே வந்துடுறான். வந்த அவனும் ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டே நீ இன்னும் கிளம்பலையா, இன்னும் காசுக்காக இந்த அளவுக்குலாம் நீ போவியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஹீரோயினுக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது. அவனை எப்படியாவது பிடிச்சு படிக்க வைக்கணும் தான் அவன் நினச்சி இவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்கா இல்லையா. இவன் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுட்டு அவளால் சும்மா இருக்க முடியலை. ஸோ ரொம்பவே கோவப்பட்டுட்ருக்கா. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்ற மாதிரி அவன் பேசிட்டு போகையில் அவளால் சும்மாவே இருக்க முடியல. அவங்க அப்பா சின்ன வயசில் அவளுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. பட் ஆனால் அதை தேவையில்லாதப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் நிஞ்சா ஸ்டைலில் பறந்து வந்து அவன் கழுத்துலே ஒரு மிதி வைக்கிறா. அதோடு அவன் போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் விழுந்தவன் தான் லபோ கிபோன்னு அவன் கத்த ஆரம்பிக்க ஹீரோயினும் இங்கே பாரு நான் வந்து இங்கே சம்பாதிக்கிறதுக்காகத்தான் டியூட்டரிங் எடுத்து வந்திருக்கேன், அப்படி இருக்கப்போ என்ன புலி பண்ணலாம்லாம் நினச்சிக்காத, உன்னை இதோட விட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து அவாட்டுக்கு கிளம்பிடுறான். இவன் ஹீரோயின் மேலே இருக்கக்கூடிய கடுப்புலையும் வலியிலையும் அங்கேருந்து கத்திக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். அதனால அவங்க அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு அவன் என்னை கொடுமைப்படுத்துறா, ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறா, இப்படி ஒருத்தி தேவையா, அவளை வேலையை விட்டு நிறுத்துங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் அவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கானா அதுக்கு காரணம் இருக்கும், நீ ஏதோ வேலை பண்ணியிருக்க அதனால தான் அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. ஸோ இதை நான் தட்டி கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை, அவளை ஆக்சுவலாக நான் என்கரேஜ் தான்
பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா. அப்போ தான் ஹீரோயின் கரெக்டாக அங்கே வரா. இவள்கிட்டலாம் என்னால் படிக்க முடியாதுன்னு ஹீரோ கத்திட்டு அங்கேருந்து எழுந்து போகிறானா. அப்போ ஹீரோயின் அதை மட்டும் காதில் வாங்கிடுறா. ஹீரோ அங்கேருந்து அவளை பார்த்து மறைச்சிக்கிட்டே போகணும். நீ கத்திக்கிட்டே அவனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் அவன் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன்ட்டு அவனோட பைக் எடுத்துக்கிட்டு அவன் மாட்டுக்கு வெளியில் போயிடுறான். நானியும் இன்றைக்கும் இதே வேலையை பண்ணிட்டானே, அப்போ இன்றைக்கும் படிக்க மாட்டானா, இன்றைக்கும் ஓபி அடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க 2 பேரும் என்னையத்தானே நோண்டுவாங்கன்னு சொல்லி நொந்து போயிருக்காங்க. இங்கே ஹீரோயினும் ஹீரோட அப்பா கிட்ட சாரி கேட்டுட்ருக்கான். நான் என்ன தான் அவன் பேசியிருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கணும், தப்பு என் மேலே தான், நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்காமல் இருந்துட்டேன், அவசரப்பட்டு அவனை அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது தான், நீங்கள் என்ன வேலையை விட்டு நிறுத்தணும்னா தாராளமாக நிறுத்திக்கோங்க, உங்ககிட்ட அட்வான்ஸ்க்குன்னு சொல்லி நான் வாங்கினேன் இல்லையா, அந்த அமௌண்ட் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லி பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவாட்டுக்கு எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட அப்பாவும் நான் உன்னை வேலையை விட்டு தூக்குனதா சொல்லவே இல்லையே, நீ வாட்டுக்கு பேசிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க, ஆக்சுவலாக என் பையனுக்கு நீ பண்ணது தான் சரியான ஒரு விஷயம், அவன் ஏதோ பண்ண போகையில் தான் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க, ஸோ உன்னை நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, எனக்கு தேவை என் பையன் கிராஜுவேட் ஆகணுங்கிறதுக்காகத்தான், அவனை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, அவன் படித்து பாஸ் ஆகினா மட்டும் போதும், அதுக்கு நான் அவன்கிட்ட பெர்மிஷன் தரேன், உன்னை என்ன எதுன்னு நான் கேள்வியே கேட்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கான எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸையும் நீ கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் ஐயா வேலை போகலையா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானி பக்கம் திரும்பிட்டு இப்போ ஹீரோ எங்கே இருப்பான், ஜெங்க தவிர அவனுக்கு வேறு யார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ன உடனே அப்போ நானியும் யோசிச்சு பார்த்துட்டு அவனுக்கு ஃப்ரெண்டுனா மாயா மட்டும்தான், அந்த ஜெங்கு இல்லைனா மாயா கூட தான் அவன் எப்போவுமே இருப்பா அப்படின்னு சொன்னோடனே மாயாவா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறான். அப்புறம் அவளுடைய ஸ்டூடெண்ட் ஞாபகம் அவளுக்கு வருது. உடனே பாட்டியும் நான் மாயாவோட ஃபேன் கிளப்பில் இருக்கேன், அவளுடைய ஸ்கெடியூல் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்ட்டு அவர் இருக்கிற லொக்கேஷனை செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஹீரோயின் வெளியில் ஓடி வந்து லிஃப்ட் கேட்குறாளா, கரெக்டாக முதல் நாள் போனால் அதே தாத்தாவை வந்து பிடிச்சிடுறா. அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சந்தோஷமாக கேட்க அவர் பயந்து நடுங்கிறாரு. அவர் லிஃப்ட்டே கொடுக்க மாட்டேன், வண்டியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது வண்டியிலேருந்து டக்குன்னு சாவி எடுத்து தூக்கி போட்ட மாதிரி அவன் நடிக்கிறா. இது தெரியாமல் சாவி நிஜமாவே விழுந்துருச்சுன்னு நினச்சி அந்த தாத்தா அங்கே இறங்கி போக ஹீரோயின் அதான் சமயம்னு சொல்லிட்டு பைக்கில் சாவியை போட்டு அவாட்டுக்கு எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். அங்கே இருந்த அந்த தாத்தா ஏமாற்றிட்டு போயிட்டாலே, இன்றைக்கும் ஏமாற்றிட்டாலே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வர ஹீரோயினும் நேற்று வந்து அதே வீட்டுக்கு இன்றைக்கி நைட்டும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. ஸோ இப்போ இவர் இங்கே கத்தி புலம்பிட்டு இருக்காரு. மாயாவை அடுத்தது காட்டுறாங்க. மாயா ஒரு ட்ராமாவில் நடிக்க போகிறா சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்காக இப்போ கன் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கா. டுன் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கான் அவளுக்கு. ஸோ இங்கே இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸ் ஆகிட்டு நிற்கையில் ஒருத்தர் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்களா. அப்போ கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறான். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு இவங்களை பார்த்து பயங்கர கோவமாக கத்துறான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் கேட்டுட்ருக்கும் போது அப்போ அவளுக்கு பதில் சொல்லாமல் நம்ம ஹீரோ டுன்னை பார்த்து மறைச்சிக்கிட்டே போலீஸாக வாங்கக்கூடிய சம்பளம் உனக்கு பத்தலையா, இப்போ இந்த ட்ரெயினர் வேலைலாம் ரொம்ப அவசியமா, இவ்வளோ க்ளோஸான என்ன தான் சொல்லிக் கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறான். மாயாவும் எனக்கு டுன் ஹெல்ப் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, டுன் ஹெல்ப் பண்ணுறதுனாலையும் எனக்கு ட்ரெயினராக இருக்கிறதுனாலையும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, இத்தனை வருஷத்தில் டுன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி டுன்னோட கையெல்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டு அவாட்டுக்கு டுன்னை பற்றியே பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு பயங்கர வயிற்றுச்சலாக போயிடுது. அவனுக்கும் மாயாவை பிடிக்கும் போல், ஆனால் வந்து டைரெக்டாக அதை காட்டிக்க மாட்டேங்கிறான். ஸோ இப்போ வந்து அங்கே வந்து கத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி நீ எதுக்காக டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, நீ என் கூட அவுட்டிங் வந்து ரொம்ப நாளாச்சு, பேசாமல் என் கூட நீ கிளம்பி வா, எனக்கு இன்றைக்கி ரேஸ் இருக்குது, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுன்னு கூப்பிடுறான். அப்போ மாயாக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரில. டுன்னை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. எனக்கு நீ ஒரு முடிவை சொல்லி தான் ஆகணும், நீ நானும் ஒன்றா வெளியில் போய் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, எப்போ பாரு சாக்கு சொல்லிகிட்டே இருக்க, இன்றைக்கி நீ ஃப்ரீயாக இருக்க வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மாயாவுக்கு இஷ்டம் இல்லை, டுன் கூட தான் இருக்கணும்னு தோணுது போல். உடனே அவளும் பேசாமல் நீயும் டுன்னும் வந்து ஷூட்டிங்கில் ஒரு போட்டி வச்சுக்கோங்க, யார் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ நான் அவங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு ஹீரோவுமே டுன்னை வந்து மனசில் திட்டிக்கிட்டே அந்த போட்டிக்கு ரெடி ஆகிறான். டுன்னும் ஹீரோவும் மாற்றி அந்த ஷூட்டிங் ரேஞ்சில் ஷூட் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. விட டுன்னுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இல்லையா ஷூட்டிங்லலாம், ஸோ அவன் வந்து எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்கான். ஹீரோவும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ வந்து ஹீரோவோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு டுன் வேணும்னே தோற்று போயிடுறான். மாயா உடனே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு டுன் கிட்ட கேட்குறான், என்னாச்சு, நீ இவ்வளோ நாள் சூப்பராக தானே பண்ணிகிட்டு இருந்த, இப்போ என்னாச்சு அப்படின்ன உடனே இல்லை ரொம்ப நேரமாக பண்ணிகிட்ருக்கேன்ல, அதனால் எப்படியோ வந்துட்டு மைண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டுன் வந்து இப்போ நான் தோத்துட்டேன், நீ ஹீரோ கூட போகணும்னு சொல்கிறான். அப்போ வந்து மாயாவும் டுன் கிட்ட பேசணும்னு போயிட்டே இருக்க ஹீரோ வந்து அவளை தடுத்து நிறுத்திட்டு, இங்கே பாரு நீ சொன்ன மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன், நீ என் கூட ரேஸுக்கு வான்னு சொல்லும் போது அந்த மேனேஜரும் ரேஸுக்கெலாம் வந்து அவளோட இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகிடும், அது ஒன்றும் லீகல் ரேஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஹீரோக்கு கடுப்பேறுது. அப்போ தான் கரெக்டாக அந்த மேனேஜருக்கு மாயாவோட ஏஜென்சிலேருந்து கால் வருது, புதுசாக ஷூட் வந்து ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு உடனே கிளம்பி வர சொல்கிறதா
அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க பேசிட்டு மாயாவை இப்போ கூட்டிகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் திட்டுறான், இல்லை இல்லை எனக்கு அவள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கா, அவள் என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட போயிட்டு அவளை இழுத்து நிறுத்தி பேசிட்டு இருக்கான். அப்போ அவள் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான், இங்கே பாரு எல்லாரும் உன மாதிரி வந்துட்டு லைஃப்பில் ரொம்ப கூலாலாம் இருக்க மாட்டாங்க, எனக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது முக்கியம், நான் என்னோட வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும், நீயும் தயவு செஞ்சு உன் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு, இந்த ரேஸு அது இதுன்றதெல்லாம் குழந்தைத்தனமாக இருந்துட்டுருக்கு, நீ எப்போ தான் மெச்சூராக வயசுக்கு ஏற்ற மாதிரி பொறுப்பெடுத்துப்ப அப்படின்னு திட்டிட்டு போயிடுறான். இப்போ ஹீரோ ரொம்ப கோவத்தில் இருக்கானா. அப்போ கரெக்டாக ஹீரோயின் அங்கே வந்துடுறான். சரி இப்போ நீ நினச்சது நடக்கலை, இப்போ நான் நினச்சது மாதிரி படிக்கிறதுக்காக வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோக்கு கடுப்பாகிடுது. இன்னொரு பக்கம் அவனுக்கு ஒரே இன்சல்ட்டாக போயிடுது, மாயா வந்து இந்த மாதிரி விட்டுட்டு போனதை அவள் பார்த்துட்டாளேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் படிக்கக்கூடாதுன்னு எண்ணத்தில் இருக்கான்ல. உடனே அவன் ஹீரோயினை பார்த்துட்டு சரி நீயும் நானும் இப்போ இந்த ஷூட்டிங் ரேஞ்சில் ஒரு போட்டி வச்சுப்போம், யார் வந்து அதிக பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறத இன்னொருத்தர் கேட்கணும், நீ ஜெயிச்சிட்டா நான் கூட படிக்க வரேன்னு ஹீரோ சொல்லிடுறான். சரின்னு ஹீரோயினும் கலந்துக்கிறான். ஆனால் அவன் எதிர்பார்த்ததை விட அவள் சூப்பராக ஷூட் பண்ணிட்டு இருக்காளா. ஹீரோக்கு அதனாலே காண்டாகுது. மனசுக்குள்ள வந்துக்கிட்டே அவனும் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோயினோட ஷூட்டிங்க்கு பயங்கர ஃபேன்ஸ் வந்துடுறாங்க. எல்லாம் அவளை பார்த்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்களா. கடைசியில் ஹீரோயின் நிறையா பாயிண்ட் எடுத்துட்டோம், நாம தான் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த பக்கமாக திரும்பி பார்க்கும் போது ஹீரோ அங்கே இல்லை. ஆக்சுவலாக இவள் வந்து அதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கையில் எப்படியும் அவள் தான் ஜெயிப்பான்னு தெரிஞ்சு அவன் அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான்னுச்சுக்கு. ஸோ இப்போ ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவனை திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடிட்டுருக்கான். அந்த ரேஸ் கோர்ஸ்க்கு தான் அவன் வந்துடுறான். அங்கே இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து பைக் ரேசிங்லாம் அவன் ஈடுபட்டுருக்கான். 2 பேரும் அங்கே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கையில் தான் ஹீரோயின் வழியில் வந்து தடுத்து நிறுத்திடுறான். ஸோ நிறுத்துங்க நிறுத்துங்கன்னும் போது 2 பேரும் காதலே வாங்காத மாதிரி போயிடுறானுங்க. ஹீரோயின் கத்திட்டுருக்கா, அடே அந்த பக்கமாக போலீஸ் இருக்காங்கடா, போய் தொலைக்காதீங்கடா மாட்டிப்பீங்க அப்படின்னு கத்துறான். ஆனால் இவனுங்க எதையுமே காதில் வாங்கலை. கரெக்டாக போலீஸ்கிட்ட போயிட்டு மாட்டிக்கிறானுங்க. போலீஸும் ஜெயிலில் கொண்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. இல்லீகல் ரேசிங்கில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டில் இருந்த அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோவும் ரொம்ப கூலாக அங்கே போலீஸில் வந்து என்ன எப்பவும் போல் வார்னிங் தானே கொடுத்துட்டு விட போகிறீங்க, சீக்கிரம் வார்ன் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறான். இந்த முறை வார்னிங் கிடையாது, ஸோ இல்லை கார்டினையோ கூப்பிடுங்க, வந்து பெயில் எடுத்தால் தான் வெளியில் விடுவேன், இல்லைனா விடமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த இன்னொரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு எனிமி மாதிரி ரேசிங்கில் அவன். ஸோ இப்போ அவன் சடார்னு வந்து அவன் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணிடுறான். ஹீரோக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா இன்னும் வந்து ஏதாவது சொல்லுவாரேன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாகவே இருந்தான், கால் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இன்னொருத்தனுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனுக்காக திட்டுறதும் அவங்க அம்மா அவனுக்காக சப்போர்ட்டுக்கு வரதும்னு ஹீரோ எல்லாத்தையுமே பார்க்குறானா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவன் அங்கேருந்து வாலண்டியராகவே வந்து ஜெயிலுக்கு நான் போயிடுறேன், எனக்கு கூப்பிட்றதுக்கெலாம் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ மற்றவங்களோட கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சிடுறாங்க. ஹீரோயின் அப்போ தான் அங்கே வரா. அப்போ ஹீரோவை திட்டுறா, இந்த மாதிரி நான் சொல்ல கேட்காம போனல, இரு வெளியில் கூட்டிகிட்டு வரேன், உன் கரிசனம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு ஹீரோ ரொம்ப திட்டிடுறான். ஹீரோயின் உடனே உனக்காக காலையிலேருந்து நாய் மாதிரி ரோடாக தேடி அலைஞ்சேன், அதுக்கப்புறம் உன்னை போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு எந்த ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னு தெரியாமல் இவ்வளோ நேரம் அலைஞ்சி சுற்றி இங்கே வந்திருக்கேன், இது எல்லாமே உன்னை படிக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனால் நீ இவ்வளோ திமிரா இப்போ கூட பேசுவேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை வெளியில் எடுப்பேன் நினச்சி கூட பார்க்காத, உங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தானே இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, இன்னும் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கோ போ, நான் இனிமேல் கெஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லி கோச்சிட்டு வந்துடுறான். அங்கே வந்து போலீஸ்கிட்ட சார் இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களெல்லாம் 1 நாள் 2 நாளில் வெளியில் விட்டுறாதீங்க, நல்லா 1 மாதம் உள்ளே கிடக்கட்டும், சோறு தண்ணிலாம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் அது திமிர் அடங்கட்டும், ரோட்டில் வண்டி ஓட்டி எவ்வளோ பேருக்கு ட்ரபிள் பண்ணியிருக்கானுங்க, ஆக்சிடென்ட் ஆகியிருந்தால் எவ்வளோ பேருக்கு ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு அவள் வாட்டுக்கு கொதிச்சு பொங்கி பேசிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக டுன் வந்துடுறானா. இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு உடனே கொஞ்சோண்டு ரூல்ஸை மீறினதுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டா, நீ ஏன் இவ்வளோ கொந்தளிச்சு பேசுகிற, அவங்களுக்கு வார்னிங் போதும் இல்லை ஓவர் நைட் ஜெயில் போதுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நீங்கள் என்ன எதுவுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அங்கே இருக்கவனுங்கெல்லாம் பயங்கர திமிர் பிடிச்சவனுங்க, செட்டு சேர்ந்துட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க, ஃப்யூச்சர் அழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும் போது அவள் இந்த அளவுக்கு கோவமாக பொங்குறத பார்த்துட்டு டொன்னும் யாருமா நீ எதுக்குமா இப்படி பொங்கி எழுகிற அப்படின்ன உடனே நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு அவாட்டுக்கு பேசிகிட்டே இருந்துட்டுருக்கா. ஸோ அவளோட பேரை கேட்டதுக்கப்புறம் தான் டொன்னும் ஓ நீ தான் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஆமாம் நான் தான் இட்டுக்கு டியூட்டர், இப்போ என்ன அதுக்கு, அவன் வந்து தப்பு பண்ணிட்டான் அதுக்கு தான் அவனுக்கு தண்டனை கொடுக்க சொல்லிட்டு இருக்கேன், நடுவில் யார் நீங்கள் நொயின்னு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் இட்டுக்கு அண்ணன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது, என்னடா இது இவனுக்கு முன்னாடியே அவன் தம்பியை நான் இவ்வளோ கேவலமாக திட்டினேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு டொன்னு வந்து அங்கே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர்கிட்ட அங்கே இருக்கிறது என் தம்பி தான், நான் வெளியில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக பேசி சைன் பண்ணிவிட்டு ஹீரோவை கூப்பிட வரான். ஹீரோ அங்கே டொன் தான் வெளியில் எடுத்தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப தெனாவட்டாக நிற்கிறான். அப்போ டொன்னும் போயிட்டு இந்த முறை அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ நினைப்பேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு தான் நான் எதுவுமே சொல்லாமல் இங்கே வந்து உன்னை வெளியில் எடுத்திருக்கேன். இது வெறும் வார்னிங் மட்டும்தான். நெக்ஸ்ட் டைம் நீ இதே மாதிரி பண்ணி மாட்டேன்னா நான் சத்தியமாக உன்னை வெளியில் எடுக்க வர மாட்டேன். அப்பா கிட்ட போய் தான் விஷயத்த சொல்லுவேன்னு சொல்லிடுறான். ஹீரோ பதில் எதுவும் சொல்லாமல் அவனை முறைச்சிக்கிட்டே வெளியில் வந்துடுறானா. அப்போ வந்து ஹீரோ நடந்து போகலான்னு இருக்கான் போல், பைக்கை வந்து போலீஸ் வச்சுட்டதுனால. ஸோ இப்போ வந்து டொன்னும் நீ என் கூட காரில் வரலான்னு உடனே ஹீரோவும் அதெல்லாம் தேவையில்ல, சும்மா எல்லாருக்கும் முன்னாடி நல்லவனாக நடிக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்காது அப்படின்னு சொல்கிறான். டொன்னும் நீ என் தம்பிடா, உனக்காக நான் கேர் பண்ணிக்க கூடாதுன்னு உடனே நீ எல்லாம் எந்த ஜென்மத்தில் எனக்கு அண்ணன் ஆக முடியாதுன்னு ஹீரோ திட்டிட்டு போயிடுறான். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கால நம்ம ஹீரோயின், அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினச்சிட்டு அவார்டுக்கு போயிட்டு அவளோட ஸ்கூட்டர் எடுக்கிறா. அவங்க ட்வின் வரதை பார்த்துட்டு ஹீரோயின் அவன்கிட்ட சாரி கேட்குறா. நீங்கள் அவனுக்கு அண்ணன்னு தெரியாமல் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ரொம்ப நல்லவன், அவன் பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி ரூட் அண்ட் அரகண்ட்டாக இருப்பான். அவன்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து போனீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவன் கேட்க ஆரம்பிச்சிடுறான். எனக்காக கொஞ்சம் அவன்கிட்ட பொறுமையை மெயின்டைன் பண்ணுங்கள், அவனுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கணும், அவன் கிராஜுவேட் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி பேச ஹீரோயினுமே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பிறகு வந்து அவனும் அவன் வண்டி எடுக்க போகையில் தான் ஹீரோயினுடைய அந்த ஸ்கூட்டர் வந்து ஸ்டார்ட் ஆக மறுத்துருது. ஸோ அவங்க போட்டு கிக் பண்ணிக்கிட்டே நிற்கும் போது அப்போ டுன் பார்த்துட்டு வண்டியில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எம்பரஸ் ஆகிற மொமெண்ட்டாகவே இவருக்கு முன்னாடி அமைஞ்சிட்ருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கும் போது நான் அவங்களை கூட்டிகிட்டு போய் விடுறேன், இந்த வண்டி வந்துட்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறான். சரின்னுட்டு அவளுமே அவன் கூட காரில் ஏறி அவளோட வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ அவங்க 2 பேரும் ஹீரோவை பற்றி தான் பேசி வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா, தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் நோசியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நீங்களும் ஹீரோவும் சொந்த அண்ணன் தம்பி கிடையாது தானே, ஏன்னா 2 பேருக்கும் லாஸ்ட் நேம் வேறு வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே டொன்னுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹிஸ்ட்ரியெல்லாம் அப்படியே சொல்கிறான். இந்த மாதிரி அவங்க அப்பா ஹீரோவோட அப்பாவுக்கு கீழே இருந்தார், அவரோட வந்து ஒர்க்கில் போனப்போ தான் ஒரு கிரிமினல் அரெஸ்ட் பண்ண போகையில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனால் இவங்க தான் தத்தெடுத்து இவளை வளர்த்துட்ருக்காங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறான். தப்பாக நினச்சிடாதீங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிருந்து கிளம்பி போயிடுறானா. அப்போ தான் ஹீரோயினுடைய அப்பா வெளியில் வராரு. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லை அவர் வந்து என்னை ட்ராப் பண்ணார், என் பாஸோட பையன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோடனே அவங்க அப்பாவும் எனக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, இந்த மாதிரி போலீஸ் கூட பழக்க வச்சுக்கிறதெல்லாம் வச்சுக்காது, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான். இந்த பக்கமாக டுன் வந்து வீட்டுக்கு ஹீரோ வர வரைக்கும் வெளியிலே காத்துட்ருக்கான். ஹீரோ வந்த உடனே அவன்கிட்ட போயிட்டு பேசுகிறான். இந்த மாதிரி நீ இன்னைக்கு பண்ணது ரொம்ப தப்பு, இப்படியெல்லாம் பண்ணாத, அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சத்தம் போடுவார், அதனால தான் நான் அப்பா கிட்ட எதுவும் சொல்லலை, உனக்காக இந்த முறை மறைச்சிட்டேன், இனிமேல் இப்படி பண்ணாத, அந்த ரேசிங் எல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவு கோவப்பட்டு டுன்னை தான் திட்டிகிட்டு இருக்கான். கரெக்டாக ஹீரோடைய அப்பா அங்கே வந்துடுறாரு. 2 பேரும் சேர்ந்து என்ன மறைக்கிறதுக்கு பிளான் போடுறீங்கன்னு கேட்டு அவருடைய அங்கே ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ ஆல்ரெடி எனக்கு நியூஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்களாமே, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, உனக்கு இனிமேல் கார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி அவனோட கார்டெல்லாம் பிடுங்கிக்கிறாரு. உனக்கு இனிமேல் டெய்லி அலவன்ஸ் மட்டும்தான், 100 ரூபாய் நான் காசு கொடுப்பேன், அதுக்குள்ளே தான் உன்னோட செலவெல்லாம் இருந்தாகணும், உன்னை கொஞ்சமாவது வந்து ஸ்ட்ரிக்டாக நான் வச்சுக்கிட்டா தான் நீ ஒழுங்காக இருப்பேன்னு நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன், உனக்கு வந்து இனிமேல் லிபர்ட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பா அந்த நானியுமே ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. வெறும் 100 ரூபாயை வச்சுட்டு ஒரு வயசு பையன் என்ன பண்ணுவான், எங்கே போவான், எப்படி சாப்பிடுவான், இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து பதில் எதுவும் பேசாமல் ரொம்பவே அமைதியாக இருந்துட்டுருக்கான். அப்பா உங்கள் அப்பாவும் நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவாலாம் எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி நான் உன் இஷ்டத்துக்கு விட்டுருக்கலாம், என்னதான் கடுமையாக நான் உங்ககிட்ட பேசியிருந்தாலும் அதை வந்து ஆக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நாளையிலேருந்து நீ டியூட்டரிங் அட்டன் பண்ணி தான் ஆகணும், அதுக்கும் மேலே உனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேன், நாளையிலேருந்து நீ இல்லைனா அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டுன்னையும் சத்தம் போடுறாரு. இது வரைக்கும் இவன் மட்டும் தான் தப்பு பண்ணிட்டு இருந்தான், இப்போ நீ அவன் கூட சேர்ந்து அவன் பண்ணுற தப்பையும் மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவனையும் கத்திட்டு போயிடுறாரு. அப்போ அந்த நானியுமே ஹீரோவை பார்த்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருக்கேன், உனக்கு எப்போல்லாம் பணம் வேணுமோ என்கிட்ட வந்து வாங்கிக்கோ சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோ அவங்களுக்கு பதில் சொல்லாமல் டுன்னை பார்த்துட்டு அப்பாவுக்கு தெரியாது, அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், நீ என்னெல்லாம் நடிச்ச நீனு அப்படின்ட்டு அவன் தான் இப்போ அவங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டுட்டான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் ஒர்க்குக்குன்னு வராலாம். அப்போ பார்த்தா அங்கே நானியும் ஹீரோ வீட்டில் தான் இருக்கான், இன்றைக்கெல்லாம் எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோடைய அப்பா அவன் காடை பிடுங்கினது, அவன் இப்போ பணம் இல்லாமல் என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறானோ ஏதுன்னு தெரியலை, அதே மாதிரி அவன் டியூட்டரிங் அட்டன் பண்ணலன்னா அவர் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு எல்லாத்தையுமே சொல்ல ஹீரோயினும் அவனுக்கு இதெல்லாம் தேவைதான், இதெல்லாம் ரொம்ப கம்மி பனிஷ்மெண்ட், இதெல்லாம் எப்பயோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த நானியும் ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்காங்க. பிறகு ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோ அவனோட ரூமில் தான் இருக்கான், நீ போயிட்டு அவனை கூப்பிட்டு டியூட்டரிங் ஆரம்பிச்சிரு, அவன் இந்த தடவை மறக்க
மாட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இவளும் அவன் ரூம் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டுட்டு வந்துட்டே இருக்கா. ஆனால் ஹீரோட ரூம்குள்ளே போகிறதுக்கு பதிலாக டுன்னோட ரூம்குள்ளே மாற்றி வந்துடுறான். அங்கே இருக்கக்கூடிய அவனோட யூனிஃபார்மை பார்த்தோன்னே தான் டுன்னோட ரூம்னு தெரியுதா. ஸோ வந்து போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. பார்த்தா டுன்னு அப்போ தான் பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு வந்திருக்கான். டவல் கூட போடலை, அப்படியே வந்து நின்றுட்டுருக்கானா. அவனை பார்த்து ஹீரோயினும் சரி அவனும் சரி மாற்றி மாற்றி கத்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் அப்படியே அலறிக்கிட்டே பதட்டத்தோடு வெளியில் ஓடி வந்து பக்கத்து ரூம்குள்ளே போடுறா. அதான் கரெக்டாக நம்ம ஹீரோ ரூமு. ஆனால் அவள் தலையெழுத்தாங்க. ஹீரோவும் அப்படியே வந்துட்டு குளிச்சுட்டு வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன்கிட்டையும் அதே மாதிரியே பார்த்துட்றா எல்லாத்தையும். ஹீரோ அங்கேருந்து கத்திகிட்ருக்க, இவன் இங்கேருந்து கத்திகிட்ருக்க. ஹீரோ கையில் கிடைக்கிறத வச்சு எல்லாத்தையும் மறைச்சிக்கணும்னு ஒரு கிட்டார் எடுத்து அதை வச்சு மறைச்சிக்கிட்டு 2 பேரும் கண்ணா பின்னான்னு கத்த. ஹீரோ பயத்தில் அந்த கிட்டார் எடுத்து வாசிக்கவே ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் லவ்வோ கிவோன்னு கத்திட்டு ஒரு வழியாக கதவை மூடிட்டு வெளியில் வந்துடுறா. பிறகு ஹீரோவுமே அவளை பயங்கரமாக டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ தான் அவனுடைய பேண்ட்டில் வந்து பக்கிள் பண்ணுற மாதிரியும் அவனுடைய பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் கண்ணா பின்னான்னு பண்ணிகிட்டே இருக்க. ஹீரோயின் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சீச்சி கருமம் போவட் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. ஹீரோவும் யார் நானா நீயா, நீ தான் என் ரூம்குள்ளே சத்தம் போடாமல் வந்த அப்படின்னு சொல்கிறான். அதோட வந்து பனானா எடுத்து டீஸ் பண்ணுறான். என்னென்னவோ அவன் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு கருமம் என் தலையெழுத்து, இவன்கிட்டலாம் இப்படி பார்க்கணும், இவன்கிட்டலாம் பேசணும்னு சொல்லிட்டு அப்படின்னு தானே நொந்துக்கிறா. வழியா இன்னைக்காவது பாடம் நடத்தலாமேன்னு சொல்லிட்டு அவளும் புக் எடுத்து அவனுக்கு கண்ணா பின்னான்னு வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். ரொம்ப மூழ்கி போய் அவள் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஆனால் ஹீரோ பார்த்தா அங்கே உட்காந்து டேப்ல கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ அவள் சத்தம் போட்டு அதை பிடுங்கி வைக்கிறான். அடுத்தது பார்த்தா பாட்டு கேட்டுட்டு கூட பாடிக்கிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான், அவளை சொல்லிக் கொடுக்க விடாமல். ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு பயங்கரமாக கடுப்பேறிட்டு இருக்கு. இவனை எப்படா திருத்துறது அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்கான். அந்த சமயத்தில் கரெக்டாக மாயா அங்கே வந்துடுறா. டுன் வந்து வெளியே தான் நின்றுட்டுருக்கானா. உடனே அவளும் ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு டுன்னும் அவன் வீட்டில் தான் இருக்கான், ஏன் என்னாச்சுன்னு உடனே ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டுன் சொல்ல கேட்காம அவள் வந்து டுன்னை விலக்கி விட்டுட்டு அங்கே ஹீரோவை தேடிட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறா. டின்னும் எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கான். அங்கே போய் பார்த்தா ஹீரோ வந்து ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை படிக்க சொல்லி அவனை பயங்கரமாக திட்டி மிரட்டிட்டு இருக்கான். ஸோ இந்த சமயத்தில் தான் மாயா கரெக்டாக உள்ள என்ட்ரி ஆகிறாளா. மாயாவை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மாயாவும் ஹீரோ கிட்ட போயிட்டு என்னடா எமர்ஜென்சி, என்னடா பிரச்சனை, என்ன எதுக்காக மெசேஜ் அனுப்பி உடனே வர சொன்னேன் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக வந்து கேட்க, ஹீரோவும் எனக்கு பாடம் படித்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறான். மாயா அப்போ தான் ஹீரோயினை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அட்ரஸ் பண்ணி கேட்கையில் ஹீரோயினும் நான் இங்கே தான் இவனுக்கு டியூட்டரிங் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோவும் எங்கள் அப்பா வந்து தேவையில்லாமல் விஷயம் பண்ணிகிட்ருக்காரு, ஏன்னா சம்மர் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி இவளை தான் டீச்சராக போட்டிருக்காங்க, இந்த கிராணி கிட்ட தான் நான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ படித்து போர் அடிக்குது, அதுக்கு தான் உனக்கு எமர்ஜென்சின்னு மெசேஜ் அனுப்புனேன்னு உடனே இதெல்லாம் எமர்ஜென்சியாடா, எதுக்கடா தேவையில்லாமல் என்னை இந்த அளவுக்கு வந்துட்டு ஆட்டி படைக்கிற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுமே ஆமாம் சும்மா படின்னு இவன் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா, எனக்குலாம் படிக்க பிடிக்கல, நாம 2 பேரும் வெளியில் போகலாம் வா, அன்றைக்கே நீ வரேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு வரவே இல்லை பாரு, இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா வெளியில் போகலாம் அப்படின்னோடனே மாயா பயங்கரமாக அவனை திட்டா. அப்போ ஹீரோயினும் கோச்சிட்டு அவாட்டுக்கு போயிடுறா. இவன் ஹீரோயினை வேற சத்தம் போட ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்போ மாயா வந்து ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீங்கள் டியூட்டரிங்காக தனியாக ஒத்துப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோ உடனே ஷாக் ஆகிட்டு மாயா கிட்ட உனக்கு இவளை பற்றி நல்லாவே தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிற அப்படின்னோடனே ஆமாம் இவங்க தான் நம்மளுக்கு கிளாஸ் எடுத்தாங்க, நீ கிளாஸ்க்கு வராதனால உனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்கிறா. அப்போ ஹீரோயினுமே என்ன இவன் நம்ம கிளாஸில் இருந்தானா அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோவுமே இவன் என்ன அப்படியா பாடம் நடத்துவான், நீ ஏதோ அவளுக்கு ரொம்ப பாராட்டுற மாதிரி பேசுகிறேன்னொடனே அவங்க கிளாஸில் நீ இருந்தால் உனக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பாடம் நடத்துவாங்க தெரியுமா, யாருக்குமே வந்து தூக்கமே வராது, அவ்வளோ சூப்பராக இவங்க நடத்துவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணுறா. ஹீரோவும் நீ சொல்கிற மாதிரியெல்லாம் கிடையாது, இவ ஒரு மணி மைண்டடு, இவ பணத்தை காட்டினதுக்கப்புறமா இங்கே வந்துட்டா, எங்கள் அப்பா வந்து எவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் இவ ஒத்துக்கிட்டு வந்துட்டா, இவளோட டிக்னிட்டியெல்லாம் இறக்கி வச்சுட்டு இவ பணத்துக்கு வேலை போகிறவ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து போக ஹீரோயின் பயங்கரமாக கத்ரா. மாயாவும் ஹீரோவை திட்டிகிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே அவளை இழுத்துட்டு வந்துடுறான். ஸோ இப்போ நம்ம அவளை பற்றி பேசாமல் நாம் 2 பேரும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வா, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். மாயா பயங்கரமாக அவனை திட்டிடுறான். அங்கிள் உனக்காக எவ்வளோ தூரம் இடம் கொடுத்துட்ருக்காரு, உனக்காக ஒரு டியூட்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, அதுவும் இவ்வளோ பெஸ்ட்டானவ உனக்கு கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும், கொஞ்சம் அது படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு திட்டுறான். அப்போ தான் அங்கே வரக்கூடிய வேலைக்காரமாவும் உங்களை தேடி உங்கள் மேனேஜர் வந்திருக்காங்க, வெளியில் இருக்காங்க, ஷூட்டிங்க்கு டைம் ஆச்சுன்னு கூப்பிடுறாங்க அப்படின்ன உடனே மாயா அங்கேருந்து கிளம்ப பார்க்குறா. அப்போ ஹீரோவும் அவளை ஸ்டாப் பண்ணையில் இங்கே பாரு கொஞ்சம் அது ஃப்யூச்சர் மேலே அக்கறை வச்சுக்கோ, உனக்கு திரும்ப சான்ஸ் கிடைக்கிது, அந்த சான்ஸை வீணாக்காத, மரியாதையாக போய் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோவும் ஹீரோயினவே திட்டிகிட்டு இருக்க, நீ திருந்தவே மாட்டே, அடுத்தவங்க மேலே தான் பழி போடுவேன், அடுத்தவங்களோட கஷ்டம்லாம் உனக்கு எங்கே
புரிய போகுது அப்படின்னு கத்திட்டு அவாட்டுக்கு அவனை கத்த வெயிட் பண்ணாமல் வந்து வண்டி ஏறி கிளம்பிடுறா. பின்னாடியே கத்திக்கிட்டே ஓடி வரான். மாயா நில்லு, நான் உங்ககிட்ட பேசணும், கோச்சிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஹீரோயினும் தொண்ணும் தூரமாக இருந்து பார்க்குறாங்களா. ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயினுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பாவம் இப்போ இந்த படிப்பு விஷயத்தினால பிரிஞ்சிட போகிறாங்கன்னு உடனே தொண்ணு அவங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு சீக்கிரத்தில் பிரியிற ஆள் கிடையாது. அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே பெஸ்டீஸு. ஸோ அவங்க இந்த மாதிரி குட்டி விஷயத்துக்கெல்லாம் வந்து பிரிஞ்சிட மாட்டாங்க. இதை விட மோசமாலாம் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஹீரோயினும் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேலே ஏதாதா அப்படின்னு சொல்லி கேட்க டோன் கொஞ்ச நேரம் அமைதியாகிட்டு சத்தியமாக இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அதுக்கு மேலே இவங்களுக்குள்ள எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறத பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். போன உடனே மாயாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இவன் வாய்ஸ் மெயில் அனுப்பிட்டு இருக்கான் சாரின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஹீரோயினுமே கேட்டுடுறா. பிறகு பார்த்தா அவன் வாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறானா. அப்போ நானியும் அவனை தடுக்க பார்க்குறாங்க. ஹீரோயின் அங்கே வரா. ஸோ இப்போ என்னம்மா அவன் கிளம்பி போயிட்டான், திரும்ப என்னம்மா பண்ணுறது அப்படின்ன உடனே ஹீரோயினும் இதுக்கும் மேலே என்னால் அவன் பின்னாடிலாம் ஓடிட்டுருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான், நான் முடிச்சுட்டேன். இதுக்கு மேலே அவன் பின்னாடிலாம் சுற்றி அவனை கூட்டிகிட்டுலாம் நான் வரப்போகிறதில்ல, ஏன் வீட்டுக்கு போகிறேன், நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த நானி இவ பேசுகிறது காதலே வாங்காமல் ரொம்ப வரிடாக இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவள் கொஷின் பண்ணையில் அவன்கிட்ட 100 ரூபாய் தவிர காசே இல்லைம்மா, அவன் என்ன பண்ணுவான் எது பண்ணுவான்னு தெரியலை, பசிச்சா கூட சாப்பாடு வாங்க காசு இல்லை, அவங்க அப்பா காடெல்லாம் பிடுங்கிட்டாரு, பைக்கும் இல்லை, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குல்ல, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் என்ன பண்ண போகிறான்னு நினச்சாலே வருத்தமாக இருக்குன்னு புலம்ப ஹீரோயினும் சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறான். அவள் சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு ஹீரோ போன ரோட்லேயே வந்து கரெக்டாக அவளை கண்டுபிடிச்சிடுறான். பார்த்தா வந்துட்டு அவன் இருக்கிற காசுக்கு காமிக் புக்கெல்லாம் வாங்கி வச்சுட்ருக்கான். இவன்கிட்ட காசு இல்லைன்னு வருத்தப்பட்டாங்க, இவன் நல்லா சொகுசாக பண்ணிகிட்ருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி இவன் முணங்கிக்கிட்டே அவனை ஃபாலோ பண்ணுறான். அப்போ வந்து அவனை கூப்பிடுறான், இந்த மாதிரி நானி உனக்காக வருத்தப்படுறாங்க, வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அவன் நீ ஒன்றும் சொல்கிறத நான் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவளை திட்டிட்டு திரும்ப அவளை கொஞ்சம் வந்து மணி மைண்டட்லாம் சொல்லிட்டு பேசிட்டு கிளம்புறான். அப்போ அவன் வண்டி ஏற போகிறான் ஒரு பஸ்ஸில். ஸோ அப்போ வந்து கையில் இருக்கக்கூடிய சில்லறைலாம் கீழே விழுந்துருது. அதை கீழே குனிஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கான். பஸ் அதுக்குள்ளே கிளம்ப போகையில் அந்த சில்லறையை கூட எடுக்காமல் மேலே ஏறிடுறான். ஸோ பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கும்போது தான் அவனுக்கு காசு பத்தலைங்கிறது தெரிய வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே நிற்கிறானா. ஹீரோயின் பார்த்தா அவனை ஃபாலோ பண்ணிட்டு பஸ்ஸில் ஏறியிருக்கா போல். ஸோ இப்போ வந்து அவள் தான் அவனுக்கும் சேர்த்து டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அவளை இன்சல்ட் பண்ணுறதா இல்லை தான் இன்சல்ட் ஆகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறதான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஆனால் எதுவுமே குத்தி காட்டலை செய்யலை. டிக்கெட் எடுத்துகிட்டு அவாட்டுக்கு வந்து இடம் கிடைச்சோன்னே போய் உக்காந்துடுறான். பிறகு அவன் காமிக் படிக்கையில் அவளுடைய மாஸ்டர்ஸ் டிகிரிக்காக எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஹீரோயினுக்கு பயங்கர டயர்ட் ஆகிடுது போல். அவன் மேலே தெரியாமல் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ அவளை தள்ளியெல்லாம் விடலை. அவள் வந்து இந்த அளவுக்கு டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளை பார்த்துட்டு தான் இருக்கான். வண்டி திடீர்னு பிரேக் போடையில் அவள் கீழே போய் விழுகக்கூடாது, இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கையை வச்சு அவளுக்கு அடிப்படாமலாம் பார்த்துக்கிறான். ஹீரோயின் ஒரு நிமிஷம் கண் விழிக்கிறா. ஐயோ இவன் மேலே படுத்துருக்கோமான்ட்டு சாரி கேட்டுட்டு எழுந்துடுறான். ஆனால் அடுத்து 2 நிமிஷத்துலேயே பார்த்தா திரும்ப ஃப்ளாட் ஆகிட அவன் கண்ணாடியை கழட்டி வச்சிடுறான். தூங்கி எழுந்துட்டு ஹீரோயினும் கண்ணு தெரியாமல் கண்ணாடி இல்லாமல் அங்கே போராடிட்டு இருக்கையில் ஹீரோ கண்ணாடியை வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் வம்பு பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு ஒரு ஸ்டாப்பிங்கில் அவங்க 2 பேரும் இறங்கிட ஹீரோ அடுத்தது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கான். இங்கே பாரு மரியாதையாக வீட்டுக்கு போயிட்டு காசு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசாமல் இந்த நாவலை விற்றுடு, கையில் வச்சிருக்கல அதை விற்றுட்டு அதில் காசில் பஸ்ஸுக்கு சம்பாதிச்சுட்டு போயிடுன உடனே சரி அப்போ இந்த புக்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோ எனக்கு காசு கொடுங்கன்னொடனே அவன் 200 ரூபாய் காசு கொடுக்குறா, திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை வாங்காமல் உள்ளே இருந்து 500 ரூபாய் நோட்டை தூக்கிக்கிட்டு எனக்கு இது போதும், அரை நாளைக்கு எனக்கு இதுவே பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னடா வளரிட்டு இருக்கேன், அந்த 500 ரூபாயை வச்சு நான் 1 வாரம் ஓட்டுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்ல சும்மா விளையாடாத, இதெல்லாம் வந்து 1 மணி நேரத்தில் செலவாயிடும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினும் உனக்கு பணத்தோட அருமை தெரியலை, அதனால தான் நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, அந்த 500 ரூபாயை நான் எப்படியெல்லாம் செலவு பண்ணுவேன் தெரியுமா, 1 வாரம் 10 நாள் கூட அதை வச்சு நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான். நீ எப்படி அதெல்லாம் முடியும், சாத்தியமே கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்ல இங்கே வா நான் அவனுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் கூட கூப்பிட்டுக்கிட்டு சுற்றுறான். அவனுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கையில் அப்போவுமே கையில் 200 ரூபாய் மிச்சம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட காட்டிகிட்டு இருக்கான். பாத்தியா நம்ம வந்து சம்பாதிக்கிற பணத்தை நாம தான் அளவாக செலவு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவுமே பரவாயில்ல அவன் கூட இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால காசோட அருமை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆஹா இப்போயாவது காசோட அருமை தெரிஞ்சிடுச்சுன்னு ஒத்துக்கிட்டியே, அதுவே சந்தோஷம், இனிமேல் அதை பார்த்து செலவு பண்ணணுன்னே காசோட அருமை மட்டும் எனக்கு தெரியலை, இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு, காசு கொடுத்தா யார் வேணாலும் அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விற்றுட்டு எவ்வளோ கேவலமான விஷயத்தையும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீ பண்ணிகிட்ருக்கியே அது மாதிரி அப்படின்ன உடனே ஹீரோயினுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுது. அவள் ஹீரோவை பார்த்துட்டு நீ எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டேன், உனக்கு போய் நல்லது பண்ணணும்னு நினச்சேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவனோட பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் கிளம்பி போயிடுறான். ஹீரோக்கு அப்போ தான் மனசில் கொஞ்சம் வந்து யோசிக்கிறான்,
நாம் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஆப்சன்ட் மைண்டடாகவே இருந்துட்டுருக்காள். அவளோட தம்பி அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டான் போலன்னு சொல்லி பயங்கரமாக டீஸ் பண்ணிகிட்ருக்கான். அவங்க அப்பாவும் என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் இல்லை, என்னோட அந்த டியூட்டரிங் பண்ணக்கூடிய பையன் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படி படிக்க வைக்க வழி கொண்டு வரதுக்குன்னே எனக்கு தெரியல, பசங்களை எப்படி நம்மளோட வழிக்கு கொண்டு வருது, ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். அவங்க அப்பாவுமே பசங்களை வழிக்கு கொண்டு வரணும்னா ஒரே ஒரு விஷயத்தால தான் முடியும், அவங்க விரும்புகிற பொண்ணு என்ன சொன்னாலும் சரி பசங்க கேட்டுப்பாங்க, அந்த ஒரு விஷயத்தில் பசங்களை ஈஸியாக வந்து வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சின்ன வயசில் உங்கள் அம்மாவும் நானுமே அப்படி தான் இருந்தோன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்க ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எனக்கு ஐடியா கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்தது என்ன ஆகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து கொஞ்ச நாளைக்கு நான் இப்படி பார்ட் பை பார்ட்டாக தான் வந்துட்டு வீடியோஸ் கொடுக்க போகிறேன். மூவி ஃபார்மேட்டில் என்னால் கொஞ்ச நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.